So, welcome to this corporate catalyst series of trainings. அதில் டோட்டலி 9 டாபிக்ஸ் ஐ ஹவ் பிளான்ட். இன்னைக்கு ஃபோர்த்து டாபிக். ஏற்கனவே லீடர்ஷிப் 2.0 ஒன்று எடுத்துட்டோம், எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஒன்று எடுத்தோம், டீம் எஃபெக்டிவ்னஸ் ஒன்று எடுத்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டாபிக். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், இன்டர்பர்சனல் டைனமிசம், மனித உறவுகள் மேம்படுத்துவது. அவ்வளோதான். இது வந்து தினசரி மக்களுக்கு தினசரி வாழ்க்கை தேவையாக இருக்கிறது. ஒன்று வீடு, இரண்டாவது வேலை செய்யும் இடம், மூன்றாவது நம்ம சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய மக்கள். இந்த மூன்று இடத்துலையுமே நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம ரேட்டில் என்னெல்லாம் நம்மள்ட்ட அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்கில் இருக்கோ அது காணாது. அது வந்து இன்னும் நம்ம மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கம் இருக்கிறது. ஸோ தெரிந்து கொண்டே இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். நம்ம எங்கேயோ கற்றுக்கொள்வது நிறுத்தி விட்டோம், தெரிந்தது போதும் என்று நினைத்து விட்டோம். இல்லை, இன்னும் நிறைய தெரிய வேண்டியிருக்கிறது. அந்த let us keep our mind open to learn something new always. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த டாபிக் வந்து நிறைய நிறுவனங்களில் என்னை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நிறுவனம் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த கார்பரேட் ட்ரைனிங்ஸில் வந்து இந்த டாபிக் டச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் அங்கே சூப்பர்வைசருக்கும் பேஸ் லெவல் டெக்னீஷியன்ஸுக்கும் நடுவில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஹெச்ஆர்எம்ல போனோன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டால், அந்த சூப்பர்வைசர்ஸை கரெக்டாக அந்த மனிதர்களை கையாளக்கூடிய பக்குவத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த நிறுவனம் நல்லா இருக்கும். அந்த டீம் லீடரையோ அல்லது சூப்பர்வைசரையோ அல்லது உயர் மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளோ இந்த உறவுகளை மேம்படுத்துவதில் அல்லது உறவுகளை கையாளுவதில் சிறந்தவராக இருந்தால் அந்த நிறுவனம் நல்லா இருக்கும். இவங்க பண்ற தப்புனால, சிலர் பண்ற தப்புனால நிறுவனத்தோட அவுட்புட்டு காலியாகும், அவுட்புட்டு குறையும், உள்ள இருக்கிற ஒரு டீம் எஃபெக்டிவ்னஸ் குறையும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ட்ரைனிங் வந்து டெஃபினெட்லி வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். மக்களுக்கு வந்து நம்ம வண்டிக்கு ஓவர் ஆயிலிங் பண்ணலையா, சர்வீஸ்க்கு நம்ம அனுப்பலையா, நம்ம ஒர்க் ஷாப்பில் போய் சர்வீஸ் கொடுத்தா காஸ்ட்லி தான், பிராண்டட் ஒர்க் ஷாப்பில் போய் கொடுத்தா காஸ்ட்லி தான். ஆனால் அதுலேருந்து திருப்பி ஒரு 2 வருஷம் நம்ம கை வைக்காமல், 1 வருஷம் கை வைக்காமல் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு செலவு தான். ஆனால் அடுத்த 1 வருஷத்துக்கு ஒரு நிம்மதியான டிரைவிங். அதே போல் தான் ட்ரைனிங் வந்து ஒரு காஸ்ட்லி ஆஃபர் தான். அவங்களுடைய டியூட்டிலேருந்து வெளியே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய சுமை தான். அது எடுத்து கொடுத்தால்தான் அந்த நிறுவனம் வந்து அதை கரெக்டாக ஒன் டு ஒன் ரிலேஷன் நல்லா இருக்கும் பொழுது தான் அது ரிசல்ட் கிடைக்கும், டெலிவரி கிடைக்கும், கஸ்டமர்ஸ் வில் பி ஹாப்பி, எண்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வெறுமன ஒரு புக்கில் வந்து ஒரு ப்ராஃபிட் இவ்வளோ வரணும்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சு பிரயோஜனம் கிடையாது. அதை வருவதற்கு என்னென்ன செய்யணும் பிளான் போடும்போது ட்ரைனிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் இஸ் காஸ்ட்லி. ட்ரைனிங் by an experienced person is very costly. Of course, if you are not at all giving any training, that is going to be damn costly for the organization, no doubt. இதெல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரைனிங்க்குன்னு செலவுக்குன்னு எடுத்து வச்சிடுறோம். ஸோ நம்ம இந்தியாவிலே கூட வருடத்துக்கு மினிமம் 4 நாள் 5 நாள் அப்படி தான் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காணாது நமக்கு. அந்த 5 நாளில் நீங்கள் வந்து அவங்க மிஷின் சம்மந்தப்பட்டது அல்லது வேலை சம்மந்தப்பட்ட பயிற்சியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தான் அந்த மனித உறவுகள்லாம் வருகிறது. இதுக்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி கொடுப்பதே இல்லை. இன்று பள்ளிகளில் கல்லூரிகளில் கூட சாஃப்ட் ஸ்கில் ரொம்ப தேவை. ஆனால் அதனுடைய வேல்யூ வந்து கரஸ்பாண்டுக்கும் பிரின்சிபாலுக்கும் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அந்த ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. அவங்க வீட்டிலே டெய்லி சண்டை நடந்துட்டு இருக்கும். அங்கே சாஃப்ட் ஸ்கில் சரியில்லாதனால தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. அது சரியாக கையாள தெரியல. ஆனால் அந்த வேல்யூ தெரியல. தெரிஞ்ச மாணவர்களுக்கும், ஏன்னா பள்ளி தான் கடைசியாக விட்டு வெளியே வர இடம், கல்லூரி தான் விட்டு வெளியே வர இடம், சமுதாயத்தில் மீட் பண்ண போகிறாங்க, இன்னொரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க. மனித உறவுகளை எப்படி கையாளுவது தெரியாமல் அந்த நிறுவனத்தில் போய் என்ன பண்ண முடியும்? டே ஒன்ல இருந்து ஒரே உனக்கு சவாலாக இருக்கும். சரி, நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் பார்க்கலாம். 1 மணி நேரத்தில் கவர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை தான் இது. 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முடிந்த அளவு சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக நான் ஒரு மணி நேரத்தில் என்ன கொடுக்க முடியுங்கிறத நான் பார்க்கிறேன். ஆனால் இது வாழ்க்கையில் மிக தேவையான ஒரு டாபிக் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு இன்றிலிருந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேட ஆரம்பிங்கள். நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய லெக்சர்ஸ் இருக்குது, யூடியூப்ல நிறைய லெக்சர்ஸ் இருக்குது. யூடியூப்ல வந்து டெட் டாக்னு இருக்கும், டிஇடி டாக். அதுல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக் கவர் பண்றப்பாங்க. குறைஞ்ச 20 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்கும். 20 நிமிஷம், 18 நிமிஷம், 25 நிமிஷம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப அரை மணி நேரம் கூட இருக்காது. பட் ரொம்ப ரத்தின சுருக்கமாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு யுத்தியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நார்மலாக யாருமே அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கே தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லிடுவேன். எவ்ரிபடி லெட் எவ்ரிபடி என்ஜாய். இப்போ உங்களுக்கு அந்த யூடியூப்ல போய் 1 மணி நேரம் பார்ப்பதற்கு ஒன்று பொறுமை இல்லாமல் இருக்கலாம். எனக்கு வந்து நேரம் இல்லை. பொறுமை இருக்கு, நேரம் இல்லை எனக்கு. ஸோ நான் யூடியூப்ல உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியணும். பேச்சாளரோட விஷயங்கள் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற போது, அந்த 1 மணி நேரத்தில் அவர் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு டிரான்ஸ்கிரிப்டாக எடுக்க முடியும் யூடியூப்ல. நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். 1 மணி நேரம் செலவு பண்ண வேண்டாம். அதில் வந்து அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கண்டென்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸில் கடைசியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் டிரான்ஸ்கிரிப்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே வந்து சப்டைட்டில்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா அவங்க பேசுகிற 30 நிமிஷம் பேசுகிற சைடில் மேட்டரும் சைடில் இங்கிலீஷில் இருக்கும். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண முடியுதோ அப்படியே கொடுத்துரும். அது இங்கிலீஷில் அவங்க பேசுனதை அப்படியே சில ஒரு 5% அங்கங்கே ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருந்தால் மிஸ்டேக் வேறு இருக்கும். பட் 90% எசன்ஸ் கிடச்சிரும். நான் அதை அப்படியே எடுத்து வேர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா வித் டைமோடு வரும். நமக்கு பற்றி கவலை இல்லை. மேட்ரு எனக்கு கிடைக்கும். எப்போ எனக்கு டைம் கிடைக்கும் நான் பார்த்துப்பேன். இந்த டெக்னிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தயவுசெய்து இதை காப்பி எடுத்து டிரான்ஸ்கிரிப்ட் கிளிக்னு இல்லை ரைட் சைடில் உங்களுக்கு அப்படியே பாக்ஸில் வரும். அதை அப்படியே கண்ட்ரோல்-C போட்டிங்க, கண்ட்ரோல் இது போட்டு மார்க் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல்-C போட்டிங்கன்னா காப்பி எடுத்து திருப்பி உங்கள் வேர்டில் வந்து கண்ட்ரோல்-V போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டால் அந்த என்டையர் 1 மணி நேரம், அரை மணி நேரம் ஸ்பீச் எல்லாமே வந்து அதில் கிடச்சிரும். கம்ப்யூட்டர் வந்து அது செப்பரேட்லாம் எடுத்து கொடுக்குற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இன்டர்பர்சனல் ரிலேஷன் ஒரு 10 டாபிக் 10 பேர் பேசினா எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ரைட்? ஸோ லைஃப் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். வி டோன்ட் நோ ஹவு டு மேக் இட் ஒண்டர்ஃபுல். இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். அது எப்படி அழகாக நேர்த்தியாக மாற்றிக்கொள்வது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. லைஃப் வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது சரியாக கையாள தெரியவில்லை. அதில் மனித உறவுகளும் என்று சரியான இந்த பீசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணதான் அந்த லைஃப்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. பல விஷயங்கள்ல லைஃப் இஸ் எ பசில். பல விஷயங்கள் நம்ம சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பீஸா நம்ம வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது பெரிய அட்டைப்பெட்டியில் வருது, சதுர பெட்டியில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸா ஆர்டர் பண்ணுறாங்க. தே திங்க் இஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸ்கொயர் சைஸ்ன்னு சொல்லி நினைக்கலாம். அதை உள்ள எடுத்து பார்த்தா ரவுண்டாக இருக்கிறது. அது ரவுண்டாக இருக்கிறது. அந்த ரவுண்டை திருப்பி எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிளாக இருக்கிறது. இப்போ வந்து நீங்கள் பீஸா வந்து என்னன்னு சொல்வீங்க? ஸ்கொயர்னு சொல்வீங்களா? ரவுண்டுன்னு சொல்வீங்களா? ட்ரையாங்கிள்னு சொல்வீங்களா? உள்ள டெப்த்து போக போக தான் அதனோட ஆழம் போக போக தான் உண்மையான அது நமக்கு தெரிகிறது. ரைட்டா? ஸோ டேஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேன் த சைஸ் ஆர் த டிசைன். பட் நமக்கு வந்து வெளி உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஸ்கொயர் என்று நினைக்கிறோம். இன்னும் சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது அது ரவுண்ட் என்று நினைக்கிறோம். இன்னும் சற்று ஆழமாக எடுத்து பார்க்கும் பொழுது ட்ரையாங்கிளாக இருக்கிறோம். இன்னும் சற்று ஆழமாக அதை ருசித்து பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு விஷயத்தை எனக்கு புரிகிறது. வாழ்க்கையில் அப்படித்தான் பல விஷயங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். அதே போல நம்ம பீஸாவை பார்ப்பது போலவே வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் பார்க்கலாம். இன்று உறவு முறைகள் அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தனி மரம் தோப்பாகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் தனியாக பண்ணிக்க முடியும்னு நினைச்சா முடியாது. முடியாது. தெர் இஸ் எ லிமிட்டேஷன். நம்மளுடைய என்னதான் திறமை இருந்தாலும் என்னதான் பொட்டன்ஷியல் இருந்தாலும் தெர் இஸ் எ லிமிட்டேஷன். அப்போ இன்னும் சில நபரோட சேர்ந்து இருக்கும் பொழுது தான் அந்த ரிசல்ட்ஸே நமக்கு வருகிறது. அப்போ மற்றவர்களை சார்ந்தே வாழ வேண்டிய உலக நியதி அது. நாம் மட்டுமே தனியாக வாழ முடியுமா? முடியாது. உலக நியதி என்ன ஆகிறது? ஒரு தனி மனிதன் இன்னொரு நபரை அல்லது மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு நியதி இருக்கிறது. அப்போ சார்ந்து இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை அவர்கள் ஜாலியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அப்போ முடியலன்னா எதனாலெல்லாம் அது தடைப்படுகிறதுன்னு பார்க்கணும் முதல்ல. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். ஆர் வி லிவிங் த லைஃப் ஃபுல்லஸ்ட் அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஆமான்னு சொன்னவங்க 5% தான். வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் என்று சொன்னவர்கள் 5% தான். இந்த 5% இருக்காது. உள்ள போய் பார்த்தா இருக்காது. அட்லீஸ்ட் அவங்க தே ஃபீல். பட் 90% பீப்புளுக்கு ஒரு கேப் இருக்கிறது. தெர் இஸ் எ கேப். உறவுகளில் அது ஒரு முக்கியமான விஷயம். 3 விஷயங்கள் மக்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். 1 பொருளாதார நிலைமை, 2வது உறவுகள், 3வது ஆரோக்கியம். இந்த 3ஐயும் ஒருத்தரால் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயம் நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கிறதுனால இந்த 3 விஷயங்கள் தான் என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வருவாங்க. அதில் அதிகமாக வரக்கூடிய விஷயங்கள் உறவுகள் தான். உறவுகள் பற்றி தான் வராங்க. சண்டை, சச்சரவு, டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடு, கான்ஃப்ளிக்ட்டு,
ஸோ இது கல்யாணம் ஆகிருந்தா பெரிய விஷயங்கள், செப்பரேட்டாக போகிறது, தனியாக வாழ்றது, டைவர்ஸு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடினா பிரேக்கப்பு, இந்த பையன் இப்படி ஆகிட்டான், அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா, எல்லாமே ரிலேஷன்ஷிப் பற்றி தான் என்கிட்ட வராங்க. இல்லை டெலகிராம் சேனலில் நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கிறேன். அது வந்து யாருன்னு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக பேச முடிகிறது. ஆனால் உறவுகள் தான் மெஜாரிட்டியாக இருக்குது என்பது உண்மை. அடுத்தது தான் பொருளாதார விஷயங்கள், உறவுகள். ஏன்னா உறவுகளில் நமக்கு திருப்தி அடையவில்லை என்றால் பணம் இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக தூங்க முடியாது, சந்தோஷமா தூங்க முடியாது. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் பணக்காரர் இருந்தாலும் சிம்மையா தூங்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அலுவலகத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என்றால், பிரச்சனைங்கிற வார்த்தையை அவாய்ட் பண்ணுவோம். அலுவலகத்தில் ஒரு சவால் இருக்கிறது, உறவு முறைகள் சவால். அந்த உறவுகள் சவால் இருக்கும் பொழுது அந்த அலுவலக 10 to 5 வாழ்க்கையில் 9 to 6 வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்மளுடைய பிரசன்ஸ் வந்து நமக்கும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் சந்தோஷம். இதுதான் கான்செப்ட். நம்மளுடைய சந்தோஷம், அவர் பிரசன்ஸ் ஷுட் பி ஹாப்பியஸ்ட் ஒன் ஃபார் அஸ். அட் தி சேம் டைம் ஷுட் பி என்ஜாயபிள் டு அதர்ஸ். அவர் ஆப்சன்ஸ் ஷுட் பி ஃபெல்ட் பை எவ்ரி ஒன். நம்மள்ட்ட ஒரு நாள் போகவில்லை என்றால் அனைவரும் அதை ஃபீல் பண்ணும். நீ நேற்றுக்கு வரலடா, போடா, ஆஃபீஸே ரொம்ப கம்முன்றது, நீ வந்து அதான் கலாட்டா பண்ணிட்டு இருப்ப, சிரிச்சு பேசிட்டு இருப்ப, ஜோக் அடிச்சுட்டு இருப்ப, எல்லாரும் நக்கல் பண்ணிட்டு இருப்ப, எல்லாமே அப்படியே மயான அமைதியாக இருந்தாங்கடா அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க. நம்ம வங்கியில் நான் வேலை பார்க்கும் பொழுது நான் அப்படிதான், நான் லொடா.com தான், சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் வாயை கொடுத்து திட்டும் வாங்குவேன், ஆனால் நிறைய பேசிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ஜாயபிள் ஒரு கிளைமேட்டை நம்ம மாற்ற முடியும். நம்ம சொல்கின்ற உறவுகள் தான். ஸோ நம்ம சமுதாயத்தின் ஒரு பகுதி, சொசைட்டின்னு நம்ம சொல்கிறோம், சமுதாயம் சொல்கிறோம். சமுதாயத்தில் நாமும் ஒரு பகுதி தான், ஒரு அங்கம் வகிக்கிறோம். சமுதாயத்தில் we are part and parcel of society. அதை விட்டு தாண்டி நம்ம இருக்க முடியாது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை பாதிக்கும், நம்மளுடைய விஷயங்கள் சமுதாயத்தையும் பாதிக்கும் கண்டிப்பாக. ஸோ 3 ஏரியாக்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவர் செல்ஸ், நமக்கும் நமக்கும் உள்ள உறவு. என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, உறவுகள்னா மற்றவங்களுக்கு தானே, நமக்கும் மற்றவர்களுக்கு தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லை, முதலில் உறவுகள் என்பது உங்களுக்கும் உங்களுக்கும், எனக்கும் எனக்கும். எனக்கே என்னை பிடித்திருக்கிறதா? எனக்கே என்னை பிடிக்கவில்லை என்றால் அனைத்து சவால்களும் என்னிடம் ஆரம்பிக்கிறது. எனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் மற்ற நபர்களை எனக்கு பிடிக்காமல் போகலாம். உலகத்தில் உள்ள பல விஷயங்கள் எனக்கு பிடிக்காம போகலாம். இங்கேயே பேசிக் இன்ஜின் அவுட். அந்த காருக்கு இன்ஜின் தான் ரொம்ப முக்கியம். மற்ற என்னதான் அலங்காரங்கள் பண்ணி வச்சாலும் இன்ஜின் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மை பிடித்திருக்க வேண்டும், எனக்கு என்னை பிடித்திருக்கணும். இந்த இன்ட்ரா ரிலேஷன்ஷிப் அது கரெக்டாக இருந்தால் தான் இன்டர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இந்த இன்ட்ரா ரிலேஷன்ஷிப்பில் பல குளறுபடிகள் இருக்கின்றன. நமக்கு நாமே பிடிக்காமல் போவதற்கான பல விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ 1 2 நீங்கள் முடிஞ்சால் ஆன் பண்ணி சொல்லலாம், மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். நமக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கான காரணங்கள் என்ன? ஆன் பண்ணி சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க தாராளமா சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நமக்கே நம்மை பிடிக்கவில்லை என்றால் என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? ஹலோ. கோபம் கோபம் சார். கோபம், கோபப்படுறது. கோபம் முக்கியமான விஷயம், அதே இன்னைக்கு பேசுவோம். வேற என்ன காரணங்கள் நமக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கான காரணங்கள்? கோபம் வந்து ஆக்சுவலா நமக்கு நம்ம பிடிக்காம போகலாம், மற்றவங்களுக்கும் நம்ம பிடிக்காம போகலாம். 2 சைடுமே பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நாம் சில விஷயங்களை தள்ளி போடுகிறோம். ஸோ அது தள்ளி போடும் பொழுது அதனுடைய பாதிப்பு ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் வந்து தலையில் சுமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை முடிச்சே ஆகணும், அது ஏன் அன்றைக்கே பண்ணல, நமக்கே நம்ம மேலே கோபமாக இருக்கிறது. நம்மளுடைய சில விஷயங்களை சில டிசிப்ளின்டாக வைக்கவில்லை என்றது நம்மளுடைய ஹேபிட்ஸ் நம்மளை பாதிக்கிறது. ஓகே, ஹேபிட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியல, மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கலை. அந்த முயற்சி எடுத்தால் பின்னால் இருந்து குத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா நம்ம மாற்ற மாட்டோம். பண்ணிட்டானா செய்வோம். இது கணவனுக்கு மனைவி செய்வாங்க, அப்படியும் மாறாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மனைவிக்கு கணவன் இதே மாதிரி ஹேபிட்ஸை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். 2 பேரும் முடியலன்னு ஒரு பக்கம் வரும், அது லாஸ்ட்டில் பார்க்கலாம், அது ரைட். ஓகே, வேற என்ன விஷயங்கள்? உறவுகள் நமக்கு நாமே பிடிக்கவில்லை, எனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் உறவுகள் என்ன? உறவுகள் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கல? மற்றவங்க படிச்சுட்டு சொல்லலாமே, கருத்துக்களை சொல்லலாமே. ஹலோ, ரைட். ஒன்று, நம்மளுடைய பார்த்து ஒரு அழகு இல்லை நம்ம நினைக்கலாம். கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்ம ரசிக்கணும். நம்ம தான் உலகத்திலே பெரிய மன்மதன்கிற ஃபீலிங் இருக்கணும். பெண்களாக இருந்தால் நான் தான் இளவரசி, உலக அழகின்னு நினைக்கணும். அதை நினைக்க முடியலன்னா என்ன குறைச்சல்?
இது இப்போ கடவுள் நம்மளை மட்டும் ஒரு காமெடி பீஸா படைச்சிட்டாரு. இது வந்து மூக்கு நல்லா இருந்தா நல்லா இருக்கும், முடி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயம் நமக்கு நாமே. அப்போ நமக்கு என்ன இருக்கிறதோ முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றால் உங்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் இட் இஸ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே ஏற்றுக்கொள். நான் சொட்டத்தலை தான், சூப்பரான சொட்டத்தலை, அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னோட உறவு என்னைக்காவது மாறுமா? ஒவ்வொரு தடவை கண்ணாடி பக்கம் என்ன நினைப்பேன், நமக்கு மட்டும் சொட்டத்தலை ஆயிடுச்சு. அமேசான் காடுகள்ல இருந்து வரக்கூடிய மூலிகை இது போட்டால் கூட முடி வளராது அப்படின்னு நமக்கு நாமே நெகட்டிவாக பேசி கொண்டிருப்போம். நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு உரம் போடுற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்களோ அப்படியே உங்களுக்கு பிடித்திருக்கணும். ஆமாம், எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட ஒரு அழகு, இந்த அழகு வேற யார்ட்டையும் கிடையாது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் இட் ஸ்டார்ட். தென் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். மற்றவர்களோடு ஒப்பிடாதீங்க. நீங்கள் நீங்கள் தான், நான் நான் தான். நான் நீங்களாக முடியாது, நீங்கள் நானாக முடியாது. ஒவ்வொருத்திட்ட இருக்கிற யூனிக்னஸ் வேற. அந்த யூனிக்னஸ்க்கு உள்ள விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம பிஹேவியர் இருக்கிறது. ஸோ அதனால் மற்றவங்களுடைய பிஹேவியரை பார்த்து மற்றவங்களை பார்த்து நாம் காப்பி அடிக்க வேண்டும் என்றால் மிசரபிளி வில் பி ஃபெயிலிங். வி கான்ட் டூ இட். சில ஃபீச்சர்ஸை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருந்து சில ஃபீச்சர்ஸை காப்பி அடிக்கலாம். நாட் எக்ஸாக்ட்லி 100%. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ரைட். இரண்டாவது, ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உள்ள உறவுகள். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், வெளியே சமுதாயம் இருக்கலாம், பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க இருக்கலாம். இரண்டாவது. மூன்றாவது, குழுவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப். ஒரு டீமாக நம்ம இருக்கிறோம், ஆஃபீஸில் ஒரு செக்ஷனாக இருக்கிறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குள்ள உள்ள உறவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த உறவுகள் நல்லா இல்லை என்றால் 10 to 5 ஜாப் வந்து போர் அடிக்கும். ஸோ நாம் மற்றவர்களுடன் எப்படி இன்ட்ராக்ட் செய்கிறோம் என்பது தான் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அதாவது மக்கள் நம்மளை எடை போடுவதே நாம் மற்றவர்களை எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்து தான். இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னா நாம் மற்றவங்களோட எப்படி நடந்து கொள்கிறோம், இன்ட்ராக்ட் செய்கிறோம், பேசுகிறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம், அது எல்லாமே அப்படி தான். ஸோ பிஸ்னஸ் டொமைனில் ஒரு எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயி மற்ற எம்ப்ளாயியோடையோ மற்ற எம்ப்ளாயரோடையோ இருக்கக்கூடிய உறவை தான் நம்ம பிஸ்னஸை சொல்கிறோம். ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது நிறுவனமாக இருக்கலாம், ரைட், இல்லை ஆஃபீஸாக இருக்கலாம். எது வந்தாலும் பிஸ்னஸ் டொமைனாக பார்க்க போனால் எம்ப்ளாயி ஆர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். ஸோ அதில் நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்குது நம்ம பார்க்குறோம். நிறைய நிறுவனங்கள் அதுக்கு தான் டிஸ்கஷனுக்கு கூப்பிடுறாங்க. நீங்கள் வாங்க, சில விஷயங்கள் இருக்குது, இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் டிசைன் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களோட இஷ்யூஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன். இண்டிவிஜுவல் சில கேசஸ் எல்லாம் 1 to 1 கேசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட எனக்கு சொல்லுங்கள். நான் அதில் பாயிண்ட்டாக எங்கேயாவது நான் கொண்டுருவேன். அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் அது தெரியும், அவரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி வேறு யாருக்கும் தெரியாது. ஓப்பனாக பேர்லாம் சொல்ல மாட்டோம். அந்த சில விஷயங்கள்லாம் அப்படியே சொல்லிவிடுவோம். இதை மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், இதை மாதிரி சூழ்நிலை வரலாம், இது மாதிரி அந்த கம்பெனியில் நடந்ததுன்னு ஏதோ ஒரு கம்பெனி பேரை சொல்லாமல் வேற ஒரு கம்பெனி நடந்து இது விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். எங்கேயோ அவர்களை தொடர்பு படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ செட் ஆஃப் எபிலிட்டிஸ், நம்மளோட திறமைகள், எல்லா திறமைகளும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு மற்றவங்களோட ஒரு நேர்மறையாக ஒரு எண்ணங்களோட பாசிட்டிவாக அவங்களோட இருக்க முடிகிறதா, மற்றவங்களோட ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடிகிறதாங்கிறதெல்லாம் வந்து இந்த மனித உறவுகளை வைத்துத்தான் வருகிறது. இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டும். இன்னி டேட்டில் எப்படி இருக்கிறதோ அது போதும் என்று நினைக்க முடியாது, காணாது. இது தெர் இஸ் எ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். எல்லா விஷயத்துலையுமே தெர் இஸ் எ ஸ்கோப் ஃபார், ஆனால் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நினைப்பு வரணுமே. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஈகோ ஆரம்பிக்கிறது. நான் மட்டும்தான் கரெக்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறதா மற்றவங்க கேட்கணும், அது மாறிடும். அது வந்து எல்லா மனித உறவுகளை பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறுகிறது. அப்போ நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்காது. நான் எல்லாத்தையும் என்னோட கோணத்திலேருந்து பார்க்குறேன், மற்றவர்கள் கோணத்திலேருந்து பார்க்கவே ஆரம்பிக்கலை. மற்றவர்கள் கோணத்திலேருந்து பார்த்தா தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஐ ஹவ் நாட் பீன் ட்ரைன்டு டு வியூ லைக் தட். இது வரைக்கும் அப்படி பயிற்சி கொடுக்கல, யாரும் சொல்லலை. நான் என்னோட கோணத்திலேருந்தே என்னோட கண்கள் இருந்தே நான் பார்க்குறேன். நான் ப்ளூ கலர் கிளாஸ் போட்டே உலகத்தை பார்க்குறேன், எல்லாம் ப்ளூவாக தான் இருக்கிறது. நான் மஞ்சள் கலர் கிளாஸ் போட்டு பார்க்குறேன், எல்லாம் மஞ்சளாகத்தான் இருக்கிறது. இதுதான் உலகம் என்று ஏற்றுக்கொண்டு இத்தனை வருடம் வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு பயிற்சி கிடைச்சாதான் நான் வந்து மாற்று கருத்தையோ நான் எப்படி பார்க்கலாம், அவர்கள் கோணத்தில் எப்படி பார்க்கலாம், அந்த பயிற்சியில் தான் கிடைக்கும். அந்த பயிற்சிக்கு போகவே இல்லை என்றால் நான் செய்வதுதான் கரெக்ட் என்று வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டுட்டு இருப்பேன். வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். என்னை ஏன் மற்றவங்க அக்செப்ட் பண்ணலைங்கிற கோபம் எனக்கு அதிகமாக வரும். இந்த கோபம் அதிகமாக வரும் பொழுது மெமரி லாப்ஸ் ஆகுறது,
மெமரி ஏறாம போகிறது, புது முடிவெடுக்கும் திறன் அடிபடுகிறது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளியே வராது, டிசிஷன் மேக்கிங் எல்லாமே பாதிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம். கம்யூனிகேஷன் அடுத்த டாபிக் நம்ம பண்ண போகிறோம். 5வது டாபிக் வந்து கம்யூனிகேஷன். பட் வந்து மனிதர்களை கையாளுவதே ஒரு ஒரு கலை. நான் என்னுடைய வங்கி அனுபவத்தில் 33 வருஷம் வங்கி அனுபவத்தில் சிறந்த நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். கோபமே வராத அதிகாரிகள் பார்த்துருக்கிறேன். இன்ஃப்ளூயன்சிங் வித்தவுட் அத்தாரிட்டிங்கிற விஷயத்தில் அவங்க நம்மளை வந்து நான் தான் மேனேஜர் நீ செய்யடான்னு சொல்கிற ஆளே கிடையாது. இவங்களுக்காக நம்ம செய்வோம். இந்த மாதிரி நபர் இப்படி பழகிற ஆள்கிட்ட, இப்படி இருக்கிற மதிப்பு கொடுக்குற ஆள்கிட்ட நம்ம செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறோங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மனித உறவுகள். அப்படிப்பட்ட இவர்கள் வந்து தலைமை பதவிக்கு வந்தாங்கன்னா நிறுவனம் அட்டகாசமாக இருக்கும். அப்போது ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷனும் அது பெரிய விஷயம் தான். ஆனால் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம நடந்து கொள்கிற விதம் எப்படி அப்படிங்கிற வைத்தான் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வருகிறது. எப்படி நம்ம பேசுவோம். ஸோ மக்களுடைய மொத்த திறமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனித உறவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே நம்ம ஒதுக்க முடியாதுங்கிறது முக்கியமான விஷயம். ஒதுக்கிட முடியாது. ஏன்னா தினசரி காலையிலிருந்து இரவு வரைக்கும் நமக்கும் உள்ள உறவு, நமக்குள்ள சிந்தனை, நம்மளை பற்றி ஓடுற விஷயம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம், மற்றவங்களோட பிஹேவியர், நம்ம இன்ட்ராக்ட் வித் அதர் பீப்புள், வித் இன்ட்ராக்ட் சொசைட்டி, ஆர் கூட உள்ள ஸ்டாஃபு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நம்மளுடைய உறவுகளை எப்படி கையாளுங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது சரியாக கையாளவில்லை என்றால் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி கையாளுகிறோம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை நமக்கு. சம் ஆஃப் யூர் எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் எஃபெக்டிவ் உங்கள்கிட்ட இருக்கும் அனைத்து திறமைகளையும் சேர்த்து வைத்து மற்றவர்களுடன் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், இன்ட்ராக்ட் செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்றால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட இருந்து எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கிறது தெரியும். ஒரு ஆளுக்கு மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொல்கிற வார்த்தைகள் தான் நமக்கு தெரியும். இன்னொருத்தருடைய உணர்வுகளை, அவருடைய தேவைகளை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்பது நம்மளுடைய பேச்சு வழக்கில் நமக்கு தெரியும். ஹவு ஐ டாக் டு தம், ஹவ் ஐ இன்ட்ராக்ட் வித் தம், ஹவ் ஐ கான்வர்ஸ் வித் தம், ஹவ் ஐ ஸ்பீக் வித் அதர்ஸ், ரைட், ஹவ் ஐ ஷேர் மை வியூஸ், ஹவ் ஐ கமெண்ட் எல்லாத்துலேயும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஒரு ஆளை நபரை மதிக்கிறோம் மதிக்கவில்லை என்பது வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிறது. இன்டென்ஷன் வந்து உறவுகளை வளர்ப்பதுக்கு இருந்தால் வார்த்தைகள் நல்லா வரும். ஸோ கம்யூனிகேஷன் நான் பார்க்கும்போது அதில் இன்னும் சிறப்பாக பார்க்கலாம். பட் இங்கே பேஸ் எசன்ஸ் என்ன, ஹவு ஐ வாண்ட் டு டெவலப் மை ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா. இஃப் அட் ஆல் இஸ் நாட் குட், வேர் ஐ எம் ஸ்டாண்டிங் நவ், நான் எந்த விஷயங்களை நான் மாற்றணும், எந்த விஷயங்கள் நான் தவறு என்று நான் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன், அங்கே தான் ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கிறது. நம்ம அதுக்கு தயாராக இல்லை. நம்ம இந்த இடத்துல மாற்றணும் அப்படிங்கிற ஃபீலிங் வர்றதில்ல. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுத்தா அந்த ஃபீட்பேக்கை ஆராய்ச்சியும் பண்ணுறதில்ல. என்னை பற்றி இவங்க இப்படி சொல்கிறாங்களே என்று தான் நம்ம கோபம் வருகிறத தவிர உண்மையிலே அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா, என்னை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டுமா, அது மற்றவர்களை பாதிக்கிறதான்னு யோசிக்கல நம்ம. அது யோசிச்சா ஒரு ட்ரைனருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பயிற்சியாளர் நான்லாம் வந்து இப்போல்லாம் ஃபீட்பேக் நான் வாங்குறதில்ல. ஜென்ரலாக கேட்பேன், பெருசாக ரைட்டிங்கில் வாங்குறதில்ல. ஆனால் நிறுவனங்கள் வாங்குவாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நான் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1999லேருந்து நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அப்போல்லாம் இனிஷியலாக ஒரு 100 ட்ரைனிங்க்கு வந்து நான் ஷீட் கொடுப்பேன். எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எல்லாம் கேட்பேன். இந்த பிடிச்சிருக்க பற்றி எல்லாரும் கமெண்ட் அடிக்க ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைனிங் பார்க்குறாங்க, எல்லாரும் ஆக ஓகோன்னு சொல்லுவாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கூடாது. அதனால் தலைக்கணம் ஏறிடும். செகண்ட் வந்து எதை மாற்றணும்னு நினைக்கிறோம், எது வந்து உங்களுக்கு இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், எந்த டாபிக் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, அது மாதிரி ஓப்பன் ஃபீட்பேக்கு கேட்போம். எஸ்ஆர் நான் போட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க, அது பிரயோஜனம் இல்லை. ஓப்பனாக கேட்கணும். ஓப்பனாக 2 லைன் எழுதிட்டோம். அப்போது அந்த பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க. நம்மளோட இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண விதத்தை இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் யோசிக்கணும். அப்போ மற்றவர்கள் கருத்தை, என்னை பற்றிய ஒரு விமர்சனத்தை நான் எப்படி பார்க்கிறேன்ங்கிற ஓப்பன் மைண்டு தான் எனக்கு வளர்ச்சிக்கு உதவுச்சு. சந்தேகமே கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ட்ரைனிங் எடுத்தனோ அதை விட நான் பெட்டராக தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன். இதே டாபிக் எனக்கு அடுத்த மாதம் எடுத்தால் கூட இன்னும் பெட்டராக தான் எடுப்பேன். இன்னும் நேற்றுக்கு உட்காந்து கொஞ்சம் அப்டேஷன் பண்ணேன். போன மாதம் நடத்தும் போதும் அப்டேஷன் பண்ணுறேன். இந்த அப்டேஷன் இஸ் கண்டினியூஸ். அதுதான் ஒரு ட்ரைனருடைய ஒரு ஒரு பெஸ்ட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்க முடியும். அதே ஸ்லைடை போட்டு ஓட்டுற விஷயமாக இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ இன்னும் மார்க்கெட்டில், சந்தையில் இன்னும் புதிய விஷயங்கள் வருது. மக்களுடைய ட்ரெண்ட்ஸ் மாறி இருக்கிறது, மக்களுடைய கோணங்கள், பார்க்கும் கோணங்கள் மாறி இருக்கிறது. இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் நம்ம புதுசாக நம்ம கொடுக்கணும்.
ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்பது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன விமர்சனம் கொடுக்கிறார்கள், அந்த விமர்சனங்களை நாம் எப்படி பார்க்கிறோம், அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறதா, உண்மையிலே அவர் சொல்றதில் உண்மை இருக்கிறதா, இல்லை அவங்க சும்மா நான் சொல்றாங்களா, அதையும் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒருத்தர் மேல நமக்கு கோபமா இருந்தா அவங்க எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாலும் எடுக்காம போயிடுவோம் நம்ம. அதுவும் தப்பு. அவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு. ஆனா 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் கோபமா எழுதியிருக்கலாம். ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் நம்ம உண்மையை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பாக பார்க்கணும். அடுத்தவங்க கொடுக்குற ஃபீட்பேக் நம்மை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பாக பார்க்கணும். நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. இது பிடிக்கல என்ன பக்கத்துல வந்து சொல்லலைன்னு சில மண்டை வெடிச்சிடும். பக்கத்துல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஏன்னா இவ்வளோ தூரம் தேடி வந்து நம்மளோட நெகட்டிவ் சொல்லிட்டு போறோம். நம்ம இப்படிதான் ஒரு ஆங்கிள் பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒருத்தவங்க சொல்றானே அதுல உண்மையிலே இருக்கா மாத்தணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி பார்த்தா நமக்கு வளர்ச்சி. ஸோ நான் யூஸ்வலாக சொல்றது உண்டு. ஒரு விஷயம் இருக்கிறது, அதை பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பார்க்குறீங்களா, நெகட்டிவ் ஆட்டிடியூடை பார்க்குறீங்களான்னு நம்ம கையில் தான் இருக்குது. ஒருத்தர் அட்டகாசமா பேசியிருக்க இன்னொரு பயிற்சியாளர்னு வச்சுக்கோங்களேன். இந்த பயிற்சியாளர் இன்னொரு பயிற்சியாளரும் ஒன்றா வேவ்லென்த் வரமாட்டாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் இன்னொரு அஸ்ட்ராலஜரும் ஒன்று போல வரமாட்டாங்க. ஒரு டாக்டரும் இன்னொரு டாக்டரும் ஒன்று போல வரமாட்டாங்க. ஸோ அது தனிமனித இதுலயே வந்து கண்டிப்பா மாறுபடும். ஒருவருக்கு ஒருவர் அப்படி வேவ்லென்த் வராது. ப்ரொஃபஷன்ல கண்டிப்பா ப்ரொஃபஷன்ல மாறுபடுவாங்க. இப்போ இன்னொரு நான் பயிற்சிக்கு போறேன். அந்த பயிற்சியாளர் அட்டகாசமா எடுக்கிறாரு. அவரோட டெலிவரி சூப்பரா இருக்குது. பாடி லாங்குவேஜ் சூப்பரா இருக்குது. த வே ஹி அவேக்கன்ஸ் ஆடியன்ஸ் வந்து அப்படியே எனக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கு. அப்படி நான் நிறைய ட்ரைனர்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் வந்து முதல்ல வந்து சுகபோதானந்தா லைஃப்ங்கிற ப்ரோக்ராம் முதல்ல ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். 99 2000 அட்டன் பண்ணேன். மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய கோபக்காரனா நான் ஆக்சுவலாக நான் அவ்வளோ கத்துற ஆள், அவ்வளோ சண்டை போடுற ஆள், ரோட்டில் அவ்வளோ சண்டை போடுற ஆள். இன்றைக்கும் சண்டை போடுவேன், ரொம்ப நாசுக்காக சண்டை போடுவேன். ஸோ வார்த்தைகளை கொல்லாமல் நாசுக்காக புரிய வைக்கிற மாதிரி பண்ணுவேன். பட் அந்த அந்த அவ்வளோ ஒரு மாற்றத்தை குடும்பத்தில் உணர்ந்தாங்க, நண்பர்கள் உணர்ந்தார்கள். அந்த 3 நாள் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்துக்கு. அது மாதிரி MS உதயமூர்த்தி அவர் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவரோட பயிற்சிகள் நிறைய அட்டன் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சமுதாய பார்வை கொண்டு வந்தது. தனி மனித முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. சுய கட்டுப்பாடு, பொருளாதார மேம்பாடு, அதெல்லாமே அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள். அதுல தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அடுத்து ரொம்ப முத்தியா ராமநாதன் இருக்கிற ட்ரைனர். இப்போ அண்ணா நகர்ல இருக்கிற ஹிப்னாட்டிஸ் சர்க்கிளில் வந்து பிரசிடென்டா இருந்தார், செக்ரட்டரியா இருந்தார். அவர்கிட்ட இருந்து நான் அவருடைய இது ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கிறேன். அவரோட பேச்சுக்கு நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். என்னோட பேச்சுக்களில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பேச்சுக்களோட தழுவல் நிறைய இருக்கும்னா உள்ள போன விஷயம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. தழுவல் வரத்தான் செய்யும். ஸோ வரத்தான் செய்யும். இந்த வே ஹி பிரசன்ஸ் சிம்பிள் விஷயம், ஒரு சின்ன பெரிய விஷயத்தை கூட சிம்பிளா பிரசன்ட் பண்ணுவாரு. ஆனா எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு பேசுறதுக்கு. ஹிப்னாட்டிஸ் சர்க்கிளில் ஒரு சீஃப் கெஸ்டாக வச்சு பேச வச்சிருக்கிறாரு. எந்த மீட்டிங் நடந்தாலும் சண்முகசுந்தரம் உங்களுடைய எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ இதெல்லாம் அந்த கூர்ந்து கவனித்து நான் கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு. அப்போ அவர்கள் எப்படி அப்ரோச் பண்றாங்க. இப்போ ஒரு ட்ரைனர் சிறப்பாக செயல்படுகிறார் என்றால் நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட பார்த்தா ஐ கெட் இன்ஸ்பயர்ட். நான் நெகட்டிவ் ஆட்டிடியூட பார்த்தா என்ன இதெல்லாம் பேத்திட்டு இருக்கிறான், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கும்மி அடிச்சு இப்படிதான் ஜென்ரல் கமெண்ட்ஸ் மற்ற ட்ரைனர்ஸை பத்தி அப்படியே கும்மி அடிச்சு போயிடுவாங்க, அப்படியே என்டர்டைன்மெண்ட் போயிடுவாங்கப்பா. இது வந்து நெகட்டிவான விஷயங்கள். அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா பாசிட்டிவ். ஸோ இன்ஸ்பிரேஷனா இல்லை வந்து ஜெலஸா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளாஸ் யூ ஆர் வேரிங் அண்ட் வியூவிங் இட். ஒய் கான்ட் வி see with a positive attitude so that we learn every day. ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இருக்கத்தான் சிக்கிறது. லேர்னிங் மோடு ஒன்று இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டிடியூட், இதை வைத்து கொண்டால் நல்லா இருக்கும். ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்பது த டிகிரி அண்ட் ஸ்டைல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வார்த்தை இருக்கு, மிகப்பெரிய வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு நாள் கிளாஸ் எடுத்து டு அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் யூ நீட் சம் அண்டர்ஸ்டாண்டிங். புரிதல் என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதற்கே ஒரு புரிதல் வேண்டும். இதை சரியா புரிஞ்சாங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவி நடுவில் சண்டை. புரிதல் அதிகரிக்க கான்ஃபிளிக்ட் குறையும், வார்த்தைகள் குறையும், வார்த்தைகள் எரியறது, வார்த்தைகளால் சுடுவதெல்லாம் குறையும். ரைட்டா? அதை புரிஞ்சுக்கிறேன். எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். நான் கோபமா இருக்கிறேன், எப்படி என்னோட கோபத்தை வெளிக்காட்டுகிறேன்னு தெரியத்தோட வார்த்தைகளாக சுடணும்னு அவசியம் இல்லை. அதுதான் புரிதல். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது, நமக்கு எல்லாரும் பண்றது வந்து சில சமயம் தப்புன்னு தோன்றது. இந்த இடத்துல நம்ம வாயை திறக்காம இருந்தா மரியாதை அப்படின்னா புரிதல் தான். அது வாயை திறந்து கட்ட பேர் வரும். ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க, ரொம்ப இவன் சொல்ல மாதிரி இவ்வாறு சொல்றது அப்படின்னு பெருசா மாறக்கூடிய அதை புரிஞ்சுக்கிறோம். அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல கம்முன்னு இருக்குது பெட்டர், எப்படியும் போட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம், நமக்கு மண்டகாய வேண்டாம், லெட் அஸ் பி ஹாப்பி.
அதே நேரத்தில் ஆர்குமெண்ட், ஏதோ இடத்துல ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறது. இது ஆர்குமெண்டா போயிட்டு இருக்கு. கருத்து வேறுபாடுங்க இருக்கு, ஒத்துக்கிறேன். கருத்து வேறுபாடு தாண்டி தனி மனித அட்டாக்கா நீயா நானான்னு சொல்லி ஆர்குமெண்டா மாறிடுச்சுன்னு புரிதல் வந்தா அந்த ஆர்குமெண்ட்ல இருந்து விலகுறது புத்திசாலித்தனம். ஆர்குமெண்ட்ல இன்னொரு நபரை வின் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஆனா அப்படிதான் வெறி ஏத்துவாங்க, எமோஷன்ஸை ஏத்தி விடுவாங்க, ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் ட்ரிகர் பண்ணி விட்டாச்சுன்னா தையத்தக்கா நம்ம குச்சிட்டு இருப்போம், அடுத்தவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான், நம்ம விடுற வார்த்தைகள்லாம் பிடிச்சிப்போம். ஸோ ஆர்குமெண்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சாரிப்பா நான் அந்த விளையாட்டுக்கு வரல, நான் அந்த வார்த்தை ரொம்ப சொல்லுவேன், அப்பா விட்டுருப்பா நான் அந்த விளையாட்டுக்கு வரல, இது ஜாலியாக போயிடும். ஆளை விடுங்கப்பா நான் அந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு போனால் ஜாலியாக போயிடும். நான் வந்து விலகிக்கிறேன்னு சொன்னா கூட அவங்க மற்றவங்க வந்து விட மாட்டாங்க. என்னடா தப்பிச்சு ஓடுற நீ இருடா அப்படிம்பாங்க. அப்பா நான் வரல, நீயே ஜெயிச்சவனா இரு, சந்தோஷமா இரு. மேக் த அதர் பீப்புள் டு வின் த ஆர்குமெண்ட். If you want to win the argument, you may win the argument with your knowledge, with your wordings, with your communication style. You may win the argument, but definitely you will lose the person. If you want to win the argument, you may win, but definitely you will lose the person. That will be a costly offer. நமக்கு not all the people are unimportant. ஸோ நிறைய பேர் முக்கியமான நபர்களாக இருப்போம். ஸோ அவர்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு அவர்களை வெற்றி பெறணுங்கிறது நம்ம கொள்கையாக இருக்கக்கூடாது. வாட் வி வாண்ட் டு லேர்ன் பண்ணுவோம். கருத்து வேறுபாடு இருக்கு, கருத்து உன்னோட கருத்து ஒன்றே இருக்கட்டும்ப்பா, என் கருத்து என்னோடய இருக்கட்டும், அவ்வளோதான். நீ என்னைய மாற்றணும்னு நினைக்க வேண்டாம், நான் உன்னை மாற்றணும்னு நினைக்க வேண்டாம். அவன் வழிக்கு வரல, நீ வழிக்கு வரல, ரெண்டு பேரும் அப்படியே அப்படியே இருந்து போ, ரைட். நீ வேற கருத்து வச்சுக்கல, எனக்கு என்ன தப்பு, இருக்கட்டுமே, உன் கருத்து கரெக்டாகவே இருக்கட்டுமே. உன்னை பொறுத்தவரை உன் கருத்து கரெக்ட், அப்படிதான் நான் ட்ரைனிங்கில் சொல்வேன். யாராவது ரெண்டு தான் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட் வருவாங்க ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க. சீனியர் பீப்புளுக்கு வந்து கிளாஸ் எடுக்க ரொம்ப சேலஞ்சிங் ஜாப். சீனியர் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு, எம்ப்ளாயிஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது வந்து அதுவும் வாழ்க்கையை பற்றி எடுக்கும்போது பயங்கர சவாலான விஷயம். அது வந்து அவங்களோட ஆங்கிள் தான் பார்ப்பாங்க. நீங்கள் தவறு என்று சொல்வார்கள். நம்ம சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், உங்கள் கருத்து உங்களிடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக விலகுவது தான் புரிதல். ஸோ இது நிறைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுற விஷயமாக இருக்குது. ஸோ நான் எப்படி கையாளுகிறோம் என்பது தான் நமக்கு வந்து பிஸ்னஸ்லேயே வந்து ட்ரைனிங் வந்து இவர் தான் சரியாக அந்த விஷயத்தை கையாளுறாரு, சரியாக அந்த விஷயத்தை சொல்கிறாருங்கிற விஷயம் நமக்கு பேர் கிடைக்கிறது. ஸோ சோஷியல் அசோசியேஷன்ஸ், கனெக்ஷன்ஸ் ஆர் அஃபிலியேஷன்ஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் பீப்புள், மற்றவர்களிடம் எப்படி அசோசியேட் ஆகிறோம், மற்றவர்களோடு எப்படி கனெக்ட் ஆகிறோம், அந்த ஒருத்தருக்கோ இல்லை மேற்பட்ட நபர்களுக்கோ நம்ம எப்படி அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுகிறோம், உறவுகள் வளர்த்து கொள்கிறோம், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஸோ இன்டர்பர்சனல் இது வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஒர்க் எஃபெக்டிவ்லி வித் அதர்ஸ். இதுதான் வந்து பிஸ்னஸ் டொமைனில் நம்ம இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றவர்களை சரியாக புரிந்து கொள்கிறோம், அவர்களோடு சுமூகமான உறவுகள் வைத்துக்கொண்டு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த நபர்கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி பேசக்கூடாது என்பதுதான் புரிதல். இந்த நபர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசலாம், இந்த ஆள்கிட்ட பேசவே கூடாது, ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் வந்துடணும், அதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. அவர் கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார், நீங்கள் கொண்டு தலையை கொடுக்கக்கூடாது, சிங்கத்து வாயில் கொண்டு தலையை கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது, கடிப்பே தான் செய்வார். ஸோ அந்த கடிக்கிறார்கள்ட்ட ஒதுங்கணும். எப்படி பேசணும் அப்படிங்கிறது மற்றவர்களை புரிந்து கொண்டால் தான் நடக்கும். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன், தென் யூ கேன் டிசைட் ஹவு டு கம்யூனிகேட், ஹவு டு இன்ட்ராக்ட் வித் தம், அவங்களோட உறவுகளை எப்படி வைத்துக் கொள்ளலான்னு சொல்லி. இது முக்கியமான தேவை. இப்போ வந்து ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. உறவுகளை பொறுத்த மட்டும் 3 விஷயங்கள் தேவை. மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கு சரியான இலக்கணம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீரியம் ஆகும். டிகிரி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வில் பி வேரி. இது வந்து நிறைய பேருக்கு ஒத்தும் வராது. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. சரி, நியாயமான கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் ஏன் இருக்கிற இடத்துல நான் அப்படியே தான் இருப்பேன், அடுத்தவன் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா உறவுகள் பாதிக்கும். நீங்கள் தனி மனிதனாக தான் இருக்கணும், நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நிறைய இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் இருக்கும் பொழுது நிறைய நபர்கள் நமக்கு நண்பர்கள் ஆவாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கும்பொழுது ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈகோஸ்டிக் பர்சனாக வெளியே தெரியும். அடாடா அவனா, அவங்ககிட்ட போய் எவன் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியே இமேஜ் போயிடும். அதனால் உறவுகள் பாதிக்கப்படும். நமக்கு வர வேண்டிய உதவிகளும் வராது, செய்ய வேண்டிய இதுவும் செய்ய முடியாது நம்மளால். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்பது இன்னி ரேட்டில் நான் என்னுடைய அனுபவத்தில், உளவியல் கவுன்சிலிங் அனுபவத்தில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது மிக மிக குறைந்து கொண்டு வருகிறது. தனி மனிதர்
அடுத்த நபர்களோடு இணைந்து வேலை செய்யும் பொழுதோ பழகும் பொழுதோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது குறைந்து கொண்டு வருகிறது. அப்புறம் 90s கிட்ஸு, அந்த கிட்ஸ்லாம் 90s மேலே பிறந்தவங்க, 80s உள்ளவங்க, அது மாதிரி 70s உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஐ எம் 67 இயர்ஸ் யங். 60+ பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்தவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் கிடையாது. சரிப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பா, உன் இஷ்டம்ப்பா அப்படின்ட்டு நாசுக்காக விலைக்கு போவாங்க. நின்று அடி வாங்கி, உத வாங்கி, கடி வாங்கி, அப்புறம் உறவுகளை பாதிக்கிறத விட நான் சொல்றது சொல்லிட்டேன்ப்பா, அப்புறம் ஓம்பாடு அழகு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 60+ பீப்புளுக்கு தான் வந்து அனுபவத்தை, வாழ்க்கை அனுபவங்கிறது மிகப்பெரிய விஷயம். எவ்வளோதான் டிகிரி படிச்சிருந்தாலும் 15 டிகிரி வேணாலும் படிக்கட்டும், வாழ்க்கை டிகிரி ஒன்று இருக்கணும். நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் லைஃப்பில் இருக்கும்போது வேற விஷயம். திருமணமான போது யுவர் மாஸ்டர்ஸ், மாஸ்டர்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் மாறணும். ஏன்னா அது வரைக்கும் பேச்சுலர், யூஆர் லூசிங் த பேச்சுலர் டிகிரி அண்ட் யுவர் ஒய்ஃப் இஸ் கோயிங் டு பி த மாஸ்டர்ஸ். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் த மாஸ்டர். அப்போ நீங்கள் அதில் மாஸ்டரி ஆகணும். ஹவு டு மேனேஜ் த மாஸ்டர் என்பதில் நீங்கள் மாஸ்டரி ஆகணும். அப்போது நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டால் அங்கேயே உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டை மாறிடும். இப்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது யாருக்கு வரலைங்கிறத உளவியலில் நான் பார்த்த விஷயம், யாரெல்லாம் வீட்டில் செல்ல குழந்தையாக ஒரே குழந்தையாக வளர்கிறார்களோ, வளர்ந்து இருக்கார்களோ, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது வருவது கடினம். சிங்கிள் சைல்டு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, நான் தனியாக தான் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கிறேன்னா நான் அதான் அதிகமாக அடி வாங்குற ஆள் உலகத்தில். ஏன்னா நான் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. அப்படியா குழந்தைகள் தனியாக வளரும்போது எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, எனக்கு மூணு மூணு சிஸ்டர்ஸ் எனக்கு. பட் உதாரணமாக சொல்கிறேன், இந்த ஒரு குழந்தை தனியாக வளர்கிறது என்றால் அந்த குழந்தை தான் எதிர்காலத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸும் நிறைய ஃபேஸ் பண்ணும். அதுதான் நான் பார்க்கிறோம். கவுன்சிலிங் வரக்கூடிய நபர்கள் பார்க்கிறோம், கவுன்சிலிங் வரக்கூடிய குழந்தைகள் கூட்டுறவங்களை பார்க்கிறோம். இது முக்கியமாக இருக்கிறது. ஸோ 2 ஏரியாவாக பிரிக்கலாம். ஒன்று பெரியவர்கள், 2வது குழந்தைகள். முதல் பெரியவர்கள்னு எடுத்துக்கிட்டா கணவன் மனைவி நடுவில் நிறைய சண்டைகள் வருகிறது, நிறைய கருத்து வேறுபாடுகள். கருத்து வேறுபாடாக இருக்கணும், அது சண்டையாக மாறக்கூடாது. அதுக்கு தான் உறவு நம்ம தெரிஞ்சுக்கணும். கருத்து வேறுபாடு இருக்கலாம், தவறில்லை. கருத்து வேறுபாடு சண்டையாக மாறக்கூடாது. அந்த கருத்து வேறுபாடை எப்படி சொல்கிறோம், வேவ்லென்த்து எந்த நேரத்தில் சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், இதெல்லாம் அனுபவம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அது ஆளை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி சொல்லணும். இப்போது இந்த கருத்து வேறுபாடு சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாதனால சண்டையாக மாறி, பெரிய சண்டையாக மாறி, அது வந்து விவாகரத்து வரைக்கும் போகுது. இல்லை தனியாக வாழ்கிறாங்க, பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இல்லை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இந்த கோர்ட்டு சொல்கிற ஒரு 1 இயர் பீரியட் முடியணும், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க குரூப்பு. இந்த டைவர்ஸ் அந்த 3 குரூப்பையும் நான் பார்த்துட்டேன். கவுன்சிலிங் இந்த பாஸ்ட் 20-25 இயர்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸு அபவுட் 60 கப்புள்ஸாவது நான் கவுன்சிலிங் கொடுத்துருப்பேன். இந்த 3 கேட்டகரியில் இதெல்லாம் அவங்க வருவாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிற குரூப்பு, பிரிஞ்சு வாழ்கிற குரூப்பு, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு பீரியட், இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் திருப்பி வாழ முடியல, கஷ்டம். சமுதாயத்தோடு வாழ முடியல, இன்லாஸ் வீட்டில் பிரச்சனை, அவங்க வீட்லேயே பிரச்சனை, தனியாக சண்டை போட்டு வந்துட்டாங்க, முடியல. இதெல்லாம் 3 காரணங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒரு கருத்து வேறுபாடை சரியாக கையாள தெரியாதனால அந்த கருத்து வேறுபாடு பூதாகரமாக மாறி சண்டையாக மாறும் பொழுது, எப்போ சண்டையாக மாறுகிறதோ வார்த்தைகள் நம்ம கண்ட்ரோல் கிடையாது. எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும்பொழுது வார்த்தைகள் நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. எந்த வார்த்தையெல்லாம் வச்சு பூட்டி வச்சோமோ பூட்டை உடச்சிட்டு எல்லாம் வெளியே விழும். அந்த வார்த்தைகள் ஸ்ட்ராங் வேர்ட்ஸாக இருக்கும். அந்த வேர்டை மற்றவங்க பிடிச்சிக்கிட்டு சண்டையை பெருசாகிடுவாங்க. அதுலேருந்து நம்ம மீள முடியாது. ஒரு சிறிய சண்டை பெரிய சண்டையாக மாறுகிறது. பெரிய சண்டையாக மாறும் பொழுது ஈகோவை அட்டாக் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் வருகிறது. எப்போ தனிநபருடைய ஈகோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதோ உறவுகள் பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. அதை வந்து குயிக் ஃபிஷ் போட்டு ஒட்டுறது மிக மிக கடினம். ஃபெவிகால் போட்டு வேற என்னத்தை வேணாலும் ஒட்டலாம். புரோக்கன் ஹார்ட்ஸை ஒட்ட முடியுமா? முடியாது. அனபாண்டு போட்டு ஒட்ட முடியுமா? முடியாது. ஸோ அந்த உறவுகள் விரிசலாகும் பொழுது, பெரிய சண்டையாக மாறும்பொழுது நம்மளாம் பேட்சப் தான் பண்ணுறோம். ஆனால் கம்ப்ளீட்டாக அப்படி ஜாயிண்ட் ஆகிட்டுலாம் சொல்ல முடியாது. பேட்சை போட்டு ஓட்டலாம்ப்பா. வண்டிக்கு ஒரு டயரு கம்ப்ளீட்டாக டயர் ஓன் அவுட் ஆயிடுச்சு, மேலே ஒரு ரீட்ரீடிங் டயர் வந்து போட்டு பேஸ்ட்டை போட்டு ஓட்டுப்பா, திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொன்று போடு, இப்படி தான் ஓட்டலாம். தவிர ஒரிஜினல் டயர் கிடைக்காது இல்லை, ஒரிஜினல் டயர் மாதிரி வராது இல்லை. ஸோ சண்டை நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது ஒரிஜினல் டயர், சண்டையெல்லாம் வண்டி முடிஞ்சுக்கிட்டு பெரிய திருப்பி பேட்சப் பண்ணி ஓப்பா இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஓட்டு வண்டி, அவ்வளோதான். அதை மாதிரி பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. இப்போ தனி நபராக
சிங்கிள் சைல்டாக இருந்து பெரியவர்களாக மாறியவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். இது நான் கல்லூரியில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 86 இன்ஜினியரிங் காலேஜில் எடுத்திருக்கிறேன். அங்கே தங்கியிருக்கிறேன். ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கலசன் யூனிவர்சிட்டிலாம் 30 டேஸ் தங்கியிருந்து எடுத்திருக்கிறேன். ஒரு தடவை 15 டேஸ் தங்கியிருந்து எடுத்திருக்கிறேன். ஸோ டோட்டலி 48 டேஸ் கலசன் யூனிவர்சிட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே நான் எடுத்திருக்கேன், செஷன் எடுத்திருக்கேன். அப்போ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ற மாணவர்கள் மாணவிகள் அவங்கள வந்து ஒரு வாரம் ஆமாண்டமானே வந்து நம்ம நிறைய ஒரு 7 பேட்சஸ் நம்ம பார்த்துருக்கும் போது ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க. நம்ம அங்கங்கே வெளியே வரும்போது கேன்டீன் அங்கே பார்க்கும்போது எல்லாருமே பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. சில மாணவர்கள்லாம் என் ரூம்ல எல்லாம் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் பார்த்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர்களெலாம் நம்ம பார்க்கும்பொழுது இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் லைஃப்பை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஹாஸ்டல் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வராங்கல்ல. அப்போ யாரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது இப்படி தான் இருக்கும், ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு மாறுறவங்களாம் பார்த்தா வீட்டில் 2-3 குழந்தைகளோடு வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க, அக்கா தங்கச்சி தம்பிகளோட இருந்தவங்க, அண்ணன் தம்பியோட இருந்தவங்கலாம் வந்து இந்த ஹாஸ்டல் லைஃப்பை கொஞ்சம் சில விஷயங்கள் அப்படியே 100% பர்ஃபெக்டாக அவன் எதிர்பார்க்கணும் லேட்டாக கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறான். ஆனால் தனியாக சிங்கிள் சைல்டாக வாழ்ந்த குழந்தைகள் டு இசட் ஹாஸ்டல் ஒன்று கூட அவங்களுக்கு பிடிக்கல, கூட ஒரு ரூம் மட்டும் பிடிக்கல. ஏனென்றால் அங்கே கம்ஃபர்ட் ஜோன் வீட்டில் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. அம்மா அப்பாவுக்கு குழந்தைகளோட செலவழிப்பதற்கு நேரம் இல்லை. அந்த நேரம் இல்லாதனால கிஃப்டாவோ பொருளாவோ கொடுத்து ஈக்குவல் நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது, ரெண்டு வேற. கிஃப்ட் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் யுவர் லவ். த டைம், குவாலிட்டி டைம் யூ ஸ்பெண்ட் வித் யுவர் சில்ட்ரன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்து எதிர்பார்க்க விட ஜாஸ்தி கொடுத்து ஜாஸ்தி கொடுத்து ஜாஸ்தி கொடுத்து அந்த குழந்தைக்கு எதிர்பார்ப்பை விட ஜாஸ்தி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் உள்ளே ஏற்றியாச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நான் சொல்றது ஒரு 16 வயசுல வந்து இன்ஜினியரிங் படிக்க ஒரு கல்லூரியில் போய் ஹாஸ்டலில் சேருதுன்னா 16 வருஷம் ஓடிட்டு இருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே எனக்கு வீட்டில் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறது. நான் எதிர்பார்த்த விட ஜாஸ்தியாக கிடைக்கிறது. நான் சொன்னபடி அப்பா டான்ஸ் ஆடுவாங்க, நான் சொன்னபடி அம்மா டான்ஸ் ஆடுவாங்க, நான் சொன்னபடி எல்லாம் நடக்கும் வீட்டில். வீட்டுக்கு வந்து கிஃப்டை கூட நான் தான் பிரிக்கணும், வீட்டுக்கு வந்து கவரை கூட நான் தான் பிரிக்கணும், அமேசான்லேருந்து வந்தால் கூட நான் தான் பிரிக்கணும். இப்படியே குழந்தைய கெடுத்து குட்டிச்சோராக்கி அந்த குழந்தைய வெளியே விட்டா சமுதாயத்தில் போய் நீ மேனேஜ் பண்ணிக்கமான்னு ஒரு வார்த்தை ஃபோனில் சொன்னால் அந்த பிள்ளை என்ன புரியும்? ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லும். அப்போ மேனேஜிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நபர்கள் இருப்பாங்க, இப்படி தான் ரூம் இப்படி தான் இருக்கும், நீ டாய்லெட்டுக்கு வெயிட் பண்ணணும், பாத்ரூமுக்கு வெயிட் பண்ணணும், இப்படி தான் இருக்கும். இந்த சமுதாயமே பார்க்க விடாம பொத்தி 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 வீட்டில் வளர்த்து அந்த குழந்தை தான் அதிகமாக சஃபர் ஆகுது. அந்த பையனும் அந்த பொண்ணு தான் அதிகமாக சஃபர் ஆகுங்க. பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் செஷனில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், நிறைய ஸ்கூலில் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மோல்டு பண்ணும் பொழுது எந்த இடத்துல நோ சொல்லணுமோ ஃபேர்ம் நோ சொல்லவில்லை என்றால் யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஹார்ம் டு யுவர் சில்ட்ரன். எந்த இடத்துல நோ சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல நோவை ஃபேர்மா இருந்து சொல்லி அதோட கான்சிக்வன்சஸ் புரிய வைக்க வேண்டியது, அவங்க வேவனத்தில் புரிய வைக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரோட கடமை. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை என்றால் அது பெரிய கான்ஃப்ளிக்டாக மாறி டைவர்ஸாக மாறுகிறது. சரி, டைவர்ஸ் ஆனால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களா? 5% பீப்புள் டைவர்ஸ் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகுங்கிற சூழ்நிலை இருக்குது, சந்தேகமே கிடையாது, நோ டவுட். மிச்சம் 95% பீப்புள் ஐ கம் அக்ராஸ் இன் மை லைஃப் ஐ எம் அ டைவர்சி, ஐ எம் சிங்கிள் பேரண்ட், இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஐ எம் அ டைவர்சி, ஐ எம் சிங்கிள் பேரண்ட். நான் அப்படியே கொஞ்சம் பேசும்போது கேட்பேன், வேறு ஆர் தே ஹாப்பியான்னு கேட்டால் இல்லை இல்லை. ஆனால் வருந்துறாங்களான்னு கேட்டால் வருந்துறாங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் மற்ற கான்வர்சேஷன் எல்லாம் தெரியும். நான் தனியாக இருந்து குழந்தை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, தெரிஞ்சுதான் சொன்னாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்த்துக்கோன்னு சொல்லி. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறப்ப தனியாக தான் மேனேஜ் பண்ணோம். நானே சம்பாதிச்சு நானே வீட்டையும் பார்த்து நானே பையனை படிக்க வச்சு எவ்வளோ பண்ணுறது கரெக்டு எல்லாம் இருக்கிறது. ஸோ எல்லா இடத்துலையும் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. 5% கேசஸ் டைவர்ஸ் தான் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை. மிச்சம் 90% மேனேஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்போ படுற ஒரு 30 வருஷம் 50 வருஷம் படுற கஷ்டத்தை விட அந்த குடும்பத்திலேயே அந்த கணவரோட அந்த மனைவியோட இருந்து படக்கூடிய கஷ்டம் கம்மி தான். அப்படியே 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல, பட் மேனேஜ் பண்ணிருக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதனால இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கோர்ட் கேசஸ் கூட எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸ் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் கவுன்சிலிங் கொடுத்து ஏதாவது பேட்சப் பண்ண முடியுமா பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. டைரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்க, வேற சைக்காலஜிஸ்ட் மூலமாக சைக்காட்ரிஸ்ட் மூலமாக எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எல்லாம் புரிய வச்சு இஷ்யூ தான். அந்த இஷ்யூ வந்து ஒரு ஒரு விபரீதமாக போயிடுச்சு, பெரிய அளவில் போயிடுச்சு. ஒரு சாரி சொன்னால் சால்வ் பண்ணக்கூடிய சில கேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் புரிய வச்சு கடைசியில் சரி சாரி இந்த 2 வார்த்தை சரியாக புரிஞ்சுக்கணும்.
இந்த 2 வார்த்தையை சரியாக பயன்படுத்தினா குடும்பம் அட்டகாசமா இருக்கும், ரிலேஷன் நல்லா இருக்கும். இது அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு, சாரின்னு சொன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்கிற நிலைமை இருக்குன்னு தெரிஞ்சு 2 பேரும் தனித்தனியா கவுன்சிலிங் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேங்கிறார் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அவரை கேட்டா ஒரு சாரி சொன்னான்னா எல்லாம் சரியாயிடும். ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேங்கிறா, அப்படியே நிக்கிறா, அது லெவல்லே நிக்கிறா, எப்படி அவளோட வாழ முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு சாரி தானே பிரச்சனை, சாரி சொல்ல வச்சா சரியா போயிடுமா, சாரி தானா அப்படின்னு இருக்கிறப்ப 2 பேரும் சாரிங்கிற விஷயத்துக்கு சரிம்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டா, யாரு சாரி சொல்லணுங்கிறது வந்து ஒரு விஷயம். அங்க திருப்பி ஈகோ வருது. அடுத்தவர் தான் சாரி சொல்லணும், நான் சாரி சொல்ல மாட்டேன். அப்புறம் திருப்பி எப்படி பேச்சப் பண்றது? ரொம்ப கஷ்டம். புரிய வைக்கிறோம். புரிய வச்சு கடைசியில 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ண இட் வில் டேக் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின், லாட் ஆஃப் டைம், மேபி நம்பர் ஆஃப் செஷன்ஸ் 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் மீட் பண்ணி புரிய வச்சு, இதுக்கு மேல ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னா இந்த விஷயங்கள் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான். இந்த சாக்ரிஃபைஸ் வார்த்தை பிடிக்காது நிறைய பேருக்கு. நான் ஏன் தியாகம் பண்ணணும்? நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? எங்க வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்தேன். கரெக்ட்டு. இன்னைக்கு உனக்கு ராஜ்யமே வேற. இந்த இடத்துல ராணி போஸ்ட் இல்ல. என்ன பண்ண முடியும்? ஸோ ஜாக்கிரதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி போணும். அவருக்கும் ராஜா போஸ்ட் இல்லாம இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும். இப்போ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வார்த்தை தியாகம்னு சொல்லாம, ஒரு தேவையான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு மாத்திக்கலாம். அவ்வளோதான். தியாகங்கிற வார்த்தை சொன்னா புடிக்காது. காம்ப்ரமைஸ் சொன்னா புடிக்காது. தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் என்று புரிந்து கொள்ள போகலாம். ஒரு பிளேன் இறங்குறது என்றால், நீங்க சென்னையில இருந்த நபராக இருந்தா பார்க்கலாம். சில நாட்கள் கிண்டி சைடுல இருந்து இறங்கும். சில நாள் வந்து பல்லாவரம் சைடுல இருந்து இறங்கும். அப்போ ஒரு பிளேன் இறங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க? விண்ட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அங்க மேல வந்து ஒரு சின்ன சக்கரம் சுத்திட்டு இருக்கும். அது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல விண்ட் இருக்குன்னு சொல்லி கணக்கு பண்ணக்கூடிய விஷயம். விண்ட் டைரக்ஷன் பார்க்கறதுக்கு ஏர்போர்ட்ல ஒரு 4 இடத்துல வந்து பெருசா ஒரு துணியில இந்த தேருக்கு தொங்க போட்ட மாதிரி துணியை நீளமா அவன் தொங்க போட்டு வச்சிருப்பான். தேர் ரவுண்டா ஒரு தொங்க போட்டு வச்சிருப்பான். ஒரு சர்க்கிள் இது மாதிரி துணி தொங்க போட்டு வச்சிருப்பான். அந்த துணி எங்க ஆளுதுன்னு பார்த்தா அந்த டைரக்ஷன் நமக்கு தெரியும். மேலே இவங்க மீட்டரும் சொல்லும். இருந்தாலும் அவங்க ஏடிசி சொல்லுவாங்க, ஏர் கண்ட்ரோல் டவர்ல இருந்து பார்க்கும்பொழுது அந்த டவர் வந்து பார்க்கும்போது டைரக்ஷன், விண்ட் டைரக்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். ஸோ 2வது வந்து மழை நிறைய இருந்தா, தண்ணி நிக்குதா, எவ்வளோ டவுன் போர் இருக்குது, ஒரு 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 1/2 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ தண்ணி இருந்து ரன்வேல வரும், எவ்வளோ தண்ணி ரன்வேல நிக்கிறதா, இந்த டவுன் போறத பொறுத்து இருக்கு. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ், விண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இந்த 4 வச்சு தான் வந்து எந்த சைட்ல இருந்து பிளேன் இறங்கணுங்கிறது டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நீ கிண்டி சைட்ல இருந்து இறங்குப்பா, நீ பல்லாவரம் சைட்ல இருந்து இறங்கு, விண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, விண்ட் ஸ்பீட் எப்படி இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. அது தக்கன தே டூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் த காக்பிட். தே டூ ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் so that the plane will land safely. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் லேண்டிங் ஆஃப் த பிளேன் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய தடம் நான் வந்து சூப்பர் லேண்டிங் ஆனப்போ நான் வந்து கேப்டன் பார்த்து கை கழுவிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட ஜெர்க் இல்லாமல் சூப்பராக லேண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக பிளேன் லேண்ட் ஆனது தெரியாது. சில இடத்துல தடபுடா தடபுடா நம்ம ஊர் சென்னை ரோட்ல போகிற மாதிரி இருக்கும். பிளேன் ரன்வே அவ்வளோ ஸ்மூத்தான இடம், தடமுடா 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 அவ்வளோ இருக்கும். ஆனால் ஸ்மூத் லேண்டிங். அப்படி டயர் ஃபர்ஸ்ட் தொடும் போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து அப்படியே தொட்டு போகும்போது அது இறங்கியாச்சுனாலே நமக்கு தெரியாது. என்ன ஒரு அட்டகாசமான லேண்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது பர்சனலி போயிட்டு ஒரு சூப்பர் லேண்டிங் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி சொல்லுவேன். யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். நல்ல விஷயங்கள் ஸ்பான்டேனியஸாக அப்ரிஷியேட் பண்ணணும். அது ஒரு கலையை வளர்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் பண்ணாதான். இப்போ இந்த 4 ஏரியா பார்த்துக்கோங்க. ஜோஹரி விண்டோ அப்படின்ட்டு சொல்வார்கள். இதை தொடர்ந்து ட்ரைனிங்லாம் நடத்த முடியாது. எந்த ட்ரைனிங் நடத்தாலும் இது ஒரு பார்ட் கொண்டு. ஜோ ஹாரி விண்டோ, ஜோ அண்ட் ஹாரிஸ் இந்த 2 பேர் சேர்ந்து இந்த இந்த டயக்ராமை, இந்த ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணாங்க. ரொம்ப சீம்ஸ் டு பி வெரி சிம்பிள் சார்ட், பட் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த எசன்ஸ் ஆஃப் த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாள் கிடைக்கும். இந்த முதல் ஏரியா எடுத்தீங்கன்னா டாப்ல உங்களுக்கு பார்க்கும்பொழுது டாப் லெஃப்ட் சைட், நோன் டு யூ, நோன் டு அதர்ஸ். உங்களை பற்றி உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். இந்த ஏரியா வந்து சவாலான விஷயம் கிடையாது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கும் உங்களை பத்தி தெரியுது, அது சவால் கிடையாது. அடுத்த விஷயம், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. திங்ஸ் we know about ourselves but others don't know. இது உறவுகளை பாதிக்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் நமக்கு மட்டும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாம பார்த்து கொண்டோம், அல்லது ஒளித்து வச்சிருக்கிறோம், மறைச்சு வச்சிருக்கிறோம். அப்போ அது வந்து என்னன்னு கேட்டா,
இது இது எங்கே மாறும் கேட்டால் பொய்யா மாறும். நிறைய இடத்துல பொய் சொல்லும். திங்ஸ் we know the others don't know. ஸோ மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். பொய்யா பொய்யா சில இடத்துல வச்சிருப்போம். வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால் என்றால் எத்தனை சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க இது இருக்கிற மிகப்பெரிய சவால். லைஃப் வந்து ஒரு ஒரு டைரி மாதிரி. இந்த டைரியில் எவ்வளோக்கு சீக்ரெட் பேஜஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு நமக்கு மன நிம்மதி கிடையாது. உங்கள் வாழ்க்கைங்கிற டைரியில் சீக்ரெட் பேஜஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஒரு ஃப்ரீடம் உணரலாம், ஒரு சந்தோஷத்தை உணரலாம். இது அனுபவம் உங்களுக்கு உள்ளவங்க மட்டும்தான் தெரியும். ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க, 50 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க, 70 இயர்ஸ் மேலே உள்ளவங்க மட்டும்தான் தெரியும். இல்லை என்றால் அந்த சீக்ரெட் பேஜஸ் மற்றவங்களுக்கு தெரியாமல் காப்பாற்றுறதுக்குள்ள மண்டை காயிற இருக்க டென்ஷன் இருக்க, அதுவே எல்லாத்தையும் தீ சாப்பிடும். இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. எல்லாம் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருக்காங்க, இனிமேல் மறைச்சிருக்கு இப்படி. ஸோ மோர் த நம்பர் ஆஃப் சீக்ரெட் பேஜஸ், மோர் த டென்ஷன், மோர் த ஸ்ட்ரெயின், மோர் த ஸ்ட்ரெஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கூடாது, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கூடாது. இந்த பொய்ங்கிற விஷயத்த சொல்லி தான் சில இடத்துல சமாளிக்க வேண்டி வரும். உண்மைதான், நாட் ஆல்வேஸ். சில இடத்துல பொய் தான் சொல்லணும், சந்தேகமே கிடையாது. பட் நாட் ஆல்வேஸ், நாட் எவ்ரி டே, ஃபார் எவ்ரி திங், நாட் ஃபார் எவ்ரி திங். அப்படி சொன்ன ஆரம்பிச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேர் எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் டேமேஜ் பண்ணணும். ஏனென்றால் மிஸ்டர் எக்ஸிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், இந்த க்ஷணத்தில் நான் விட்டு தப்பிச்சிட்டேன். மிஸ்டர் எக்ஸிட்ட இந்த கேள்வி கேட்டதுக்கு நான் இந்த பொய் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி என் மைண்டில் ரெக்கார்ட் ஆகுமா? சத்தியமாக ரெக்கார்ட் ஆகாது. மிஸ்டர் எக்ஸ் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டார், இவரிடம் இந்த பொய் சொல்லியிருக்கிறேன் சொல்லி சமாளிச்சிருக்கிறேங்கிறது எனக்கு ரெக்கார்ட் ஆகாதனால ஒரு 3 நாள் கழித்து எக்ஸ் அதே விஷயத்தை கேட்குறாரு, எனக்கு ரெக்கார்டு இல்லைனால வேற ஒரு பொய் சொல்லுவேன். பட் அவர் கண்டுபிடிச்சிடுவார். இது மாதிரி நடக்கிறது வாழ்க்கையில். பொய்கள் நம்ம ரெக்கார்டு செய்வதில்லை. பொய்களை மெயின்டைன் பண்ணது கஷ்டம். அதனால் நம்மளோட பேர் போகிறது, உறவுகள் பாதிக்கப்படுகிறது. இது குடும்பத்தில் அதிகமாக நடக்கும். ரைட்டா? ஸோ நமக்கு தெரிந்த விஷயங்கள் நம்மிடமே வைத்துக் கொள்கிறோம், மற்றவர்கள் தெரியாமல் வைத்துக் கொள்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், பண விஷயங்கள். ஆண்களாக இருந்தால் பண விஷயங்கள் மனைவியிடம், குடும்பத்தினரிடம் சொல்லாமல் இருக்கும். சில இடத்துல சொல்லாட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை, 100% பர்ஃபெக்ட் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் நிறைய விஷயங்கள் மறைப்பதனால சம்பள கணக்கே சொல்வதில்லை, எவ்வளோன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால எங்கள் வீட்டுக்காரர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, நம்ம கொடுக்கறது இல்லை, அம்மா கொடுக்குறா போல இருக்கு, சிஸ்டர் கொடுக்குறா போல இருக்கு, அப்படி சந்தேகங்கள் நிறைய வரும். இது ஒரு பக்கம். ரைட்டா? ஸோ திங்ஸ் யூ வாண்ட் டு ஹைட், others don't know about you. This will definitely damage our relation. மூன்றாவது, blind to self. மற்றவர்களுக்கு நம்மை பற்றி தெரியும், ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு என்னை பற்றி தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும்? நீங்க சொல்லுங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, மற்றவர்கள்லாம் தெரியும். என்ன விஷயங்களா இருக்கும் சொல்லுங்க? என்ன விஷயங்களா இருக்கும்? மைக் மேனரிசம். மேனரிசம். ஓகே, மேனரிசம் கூட பாதிக்காது. ஓகே, பாடி லாங்குவேஜ் பாதிக்கும். ஓகே, ரைட். வேற வேற என்ன விஷயங்கள்? குதர்க்கமாக பேசுவது, நையாண்டியாக பேசுவது, நக்கலாக பேசுவது, பொடி வைத்து பேசுவது. நமக்கு அப்படி கேஷுவலாக வந்துடும். எனக்கு உன்னை பற்றி தெரியாதா அப்படிம்பாங்க. பழைய அனுபவத்தை இழுத்துட்டு வர போகிறான், அடுத்தால் டென்ஷன் ஆகிடுவாங்க. ரைட்டா? வேற கோபமாக பேசுவது, கோபத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோம் அதனோட இம்பேக்ட் நமக்கு தெரியாது, அப்படியே கோபத்தில் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஜஸ்ட் ஸ்பெல்ட் அவுட், அவ்வளோதான். அதனோட எஃபெக்ட் நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். வேற கவலையாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், எல்லா உணர்ச்சிகளும் வச்சு அவங்களை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். நான் கோபமாக பேசுறது எனக்கு தெரியாமல் இருக்கும், குதர்க்கமாக பேசுறது எனக்கு புரியாமல் இருக்கும். வார்த்தையில் அப்படி வந்துடுது. சில பீப்புள் ஆர் தெர் ஆர் பீப்புள் தி ஆல்வேஸ் டாக் லைக் தட். யார்கிட்ட போனாலும் நம்ம குதர்க்கம் தான். கடைசி வரைக்கும் அவன்கிட்ட யாரும் சொல்லவே இல்லை, நீ குதர்க்கம் தான்டா பேசிட்டு இருக்கிற, உன்னோட பேசுகிற ஸ்டைல் மாத்துடா. உன்னோட 1000 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பேசுகிற ஸ்டைல் அப்படியாட சொல்கிறேன், நான் என்னடா தப்பாக சொல்கிறேன், இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கலாமா, இந்த வார்த்தை நீ ஏன் இப்படி சொன்ன, இந்த வார்த்தை சொல்லும்போது துணி எப்படி இருந்து, உன் டோன் எப்படி இருந்தது, இது மற்றவங்களை பாதிக்குமா பாதிக்காத, இந்த டோன் சொல்லணும்னு அவசியம் என்ன, இந்த டோனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. ரைட்டா? ஸோ we are blind to self. We don't know certain things, but other people they are watching. The world is watching. சுற்றி இருக்கிற உலகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறது.
ஸோ அவர்கள் எடை போட்டதை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் அதுதான் வந்து ஃபீட்பேக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4வது ஏரியா அன்னோன் டு செல்ஃப். உங்களை பற்றி உங்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது, அது கவலை இல்லை. ஸோ இது 4 காலத்தை வந்து 4 தான் மெயின். இந்த 4 காலத்தை இப்படி பிரிச்சுக்கலாம். வாட் அதர்ஸ் நோ அபவுட் யுவர் செல்ஃப் பட் யூ டோன்ட் நோ அப்படிங்கிற ஏரியா. வாட் யூ நோ அதர்ஸ் டோன்ட் நோ. இந்த 2 காலம் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 4 காலம் நீங்கள் போட்டு வச்சு இதில் என்னெல்லாம் வரும் நோட் பண்ணுங்க. அதுதான் உறவுகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நோயிங் யுவர் செல்ஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் விஸ்டம். உங்களோட ஞானம் என்பது பெருசாக தனியாக அமேசானில் கிடைக்காது, எங்கேயுமே படித்தாலாம் வந்துடாது, உணர்ந்தால் தான் வரும். ஞானம்ங்கிறது கிடைத்த அறிவு, கிடைத்த அனுபவத்தை வைத்து பயன்படுத்தி உணர்வது தான் ஞானம். ஆஹா, இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இந்த இடத்துல இந்த நபர்கிட்ட அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இந்த இடத்துல பேசாம இருந்தா மரியாதை, இந்த இடத்துல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு ஒதுங்கிடுவோம், கேட்டா கேட்கறான் கேட்காம போறோம். இதுதான் ஞானம். இதுதான் நம்முடைய ஒரு விஸ்டம் என்பது அக்வஷன் ஆஃப் நாலேஜ் பிளஸ் லேர்னிங் ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்ளிகேஷன். அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அக்வயர்ட் பிளஸ் த எக்ஸ்பீரியன்சஸ் லேர்ன்ட். எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கோம், கற்றுக்கிட்டோமாங்கிறது வேற விஷயம். அனுபவம் வந்து போகுது, கற்றுக்கிறோமாங்கிறது வேற விஷயம். கற்றுக்கிட்டா பெட்டர். இந்த 3 மூமெண்ட்ஸ் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள், திருப்பி கிடைக்காத விஷயம். இந்த மூமெண்ட் யூ மிஸ்ட், 3 விஷயங்கள். அந்த ஒரு செகண்ட் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது கிடைக்காது. குழந்தைக்கு நீங்கள் தான் கொடுக்குறப்போ ஒரு சந்தோஷமாக வாங்குது, ஹாப்பியாக வாங்குறது. அந்த திருப்பி அதே மாதிரி திருப்பி மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி அதே மாதிரி முகத்தை கொண்டு வேணால் கொண்டு வர முடியுமா? குழந்தையால் கொண்டு வர முடியுமா? முடியாது. அந்த நிமிஷம், அந்த செகண்டை மிஸ் பண்ணா ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸுங்கிற போது முகத்தை அட்டகாசமாக வைக்க தெரிஞ்ச நபரால் மித்த எல்லா நேரமும் ஏன் அதே மாதிரி வச்சுக்க முடியல? ஒரு சீரியஸான கேள்வி இது. அந்த ஃபோட்டோகிராஃபர் சே ஸ்மைல் ப்ளீஸ், யூ ஆர் ஹேவிங் பியூட்டிஃபுல் ஃபேஸ், பியூட்டிஃபுல் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ், பட் வை யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டிக் டு தட் ஸ்மைல் ஆல்வேஸ்? ஸோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் us? ஸ்மைல் இஸ் அட்ராக்டிங் பீஸ். மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்மைலிங்காக பேசலாம், மற்றவங்க நோ சொல்லும்போது கூட ஸ்மைலிங்காக சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாது? சப்பா கண்ணா, அதெல்லாம் நடக்காதுடா ராஜா, ஒத்து வராதுடா, உனக்கு வராதுடாங்கிறது அழகாக சொல்லணும்னு மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்லணும். அழகாக சிரிச்சுட்டே சொல்லாமே, அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம், ஸ்மைலிங்காக சொல்லிட்டு போகலாம். ரொம்ப ஈவன் டிஃபிகல்ட் விஷயத்த கூட ஸ்மைலிங். எனக்கு ரொம்ப அனுபவம் அதில். ரொம்ப இன்டென்சிவான, அதாவது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயங்கள் கூட நான் ஸ்மைல் பண்ணி சொல்லிட்டு போயிடுவேன். என்ஜாய் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் இதே இது இன்னொருத்தர் சொன்னா கடை, டே நீ என்னடா இதெல்லாம் பேசுகிற, அப்படி பேசுகிற, இப்படி பேசுகிற அப்படிம்பாங்க. டே நீ இது தான் நீ சொன்ன, உன்ட்ட கோச்சிக்கல, நான் சொன்ன கோச்சிக்கிறாங்கடா அப்படின்னு. நீ சொன்னதான்டா நான் சொன்னேன், எனக்கு திட்டு எழுதுமா. இது பெண்கள்கிட்ட பேசணும். சரி, பெண்கள் சில சென்சிட்டிவ் விஷயங்கள் நான் பாட்டு ஜாலியாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவேன். நான் சொல்கிறத ஏற்றுப்பாங்க, சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே வார்த்தை இன்னும் சொல்லி நல்லா வாங்கிக்கிட்டோம். என்னங்க நீங்கள் சொன்னதை எல்லாரும் சிரிச்சுட்டு போகிறாங்க, நான் சொன்னால் அப்படி திட்டுறாங்க. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், நீங்கள் எப்படி சொன்னீங்க? சிரிக்காமல் சொன்னீங்க, அது சீரியஸாக. ஸோ இந்த மூமெண்ட், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த ஸ்மைல், அந்த நேரத்தில் அது மிஸ் பண்ணால் திருப்பி கிடைக்காது. ஸோ அது வந்து திருப்பி அது பெரிய பொக்கிஷம் அது. ஸோ 2வது வார்த்தைகள். ஒன்ஸ் யூ டோல்டு சம்திங், there is no magnetic eraser to erase the effect in others' minds. நீங்கள் சொல்லும் வார்த்தையினால் அடுத்தவருடைய மனதில் ஏற்பட்ட காயங்களை அழிப்பதற்கு there is no magnetic eraser கிடையாது. சாரி 1000 தடவை சொல்லலாம், சொன்னது தான் தன்னுடைய எஃபெக்ட் தான் குறைக்கலாமே தவிர எஃபெக்டை 0வா எடுக்க முடியாது. நிறையா கவுன்சிலிங்கில் பார்த்துட்டேன், இந்த வார்த்தை என்ற சொல்லிட்டார் சார் அவர், இப்போ அழிக்க முடியும் இந்த வார்த்தையை. சாரி சொல்றாரு கணவர், சாரி நான் சொல்லிடக்கூடாது, எமோஷனலாக பேசும்போது சொல்லிட்டேன், அது எப்படியா நீ சொல்லலாம்னா திருப்பியும் கேட்பாங்க, என்னை பார்த்து எப்படியா நீ சொல்ற அப்படின்னு தான் கேட்பாங்க திருப்பி. அந்த வார்த்தையை அழிக்க முடியாது. ஸோ இன்டென்ஷனலாக சொல்லலை, சாரி பூரிலாம் 1000 சொல்லலாம், பட் அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குமாங்க மிகப்பெரிய. The word after it is said you cannot recover back. பலூனிலிருந்து வெளியே போன காற்றை பிடிக்க முடியாது. சொன்ன வார்த்தை இம்பாக்ட் தான். 3வது நேரம். தொலைந்து போன நேரத்தை திருப்பி பிடிக்க முடியாது, எடுக்க முடியாது. நீங்க தெரிந்தே தொலைத்து கொண்டிருப்போம் மக்கள் நிறைய இடத்துல.
சும்மா ஊரில் 1000 சேட் இருக்கு. டெலகிராமில் போய் பார்த்தீங்கன்னா 1000 சேட் இருக்கு. வாட்ஸ்அப்பில் போனால் 1000 சேட் இருக்கு. சும்மா மக்களுடைய இது சென்டிமெண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் உள்ளே போவேன். 10 நிமிஷம் இருந்து பார்ப்பேன். நமக்கே வந்து கடுப்பாக இருக்கும். நம்மளால் அதோட மிக்ஸ் பண்ண முடியாது. யங்ஸ்டர்ஸ் மிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன ஓடிட்டு இருக்கு, எவ்வளோ நேரத்தை தொலைக்க தயாராக இருக்கிறாங்க. எதிர்காலத்தை முக்கியமான நேரத்தை அங்கே நான் நாசுக்கா 2 வார்த்தை போட்டுட்டு வெளியே வந்துடுவேன். இல்லைன்னா என்னை பிடிச்சி கழிச்சிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஜென்ரேஷனே வேற. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு ஒன்று இருக்குது. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அட்லீஸ்ட் 1% புரியட்டுமே. சாதித்தவர்கள் யாராவது இந்த சாட் குரூப்ல இருக்கீங்களா, உங்களோட சாதனையை போடுங்க அப்படின்னு சொல்லி போடுவோம். பதில் ஒருத்தன் கேட்பான், நக்கலான்னு கேட்பான். உங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் நான் போடுவேன். அப்புறம் சொல்லுவேன், சாதித்தவர்கள் யாரும் இந்த சாட் குரூப்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா சாதித்தவர்கள் நேரம் கிடையாது இங்க வந்து தொலைப்பதற்கு அப்படி. திருப்பி இன்னொரு நாள் போடுவேன், வாழ்க்கையை தெரிந்தே தான் தொலைக்கிறோம் என்ற ஒரு சாட் குரூப் ஆரம்பிக்க தயாரா இருக்கிறேன். யாரெல்லாம் மெம்பர் வரீங்களோ வாங்கன்னு அதில் போடுவேன். இதெல்லாம் புரிய வைக்க சில விஷயம் போடும். ரைட், நான் உள்ள இன்றைய ரொம்ப போக விரும்பல. ஸோ டைம், ஒன்ஸ் யூ டைம் லாஸ்ட் டைம்னா மிஸ்டுன்னா அது கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இப்போ இது வந்து ஒரு தனி நபரோட ஒரு பெரிய அசட் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய நாலேஜ் கிடையாது, பட் ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ். எல்லா இடத்துலையுமே வந்து படித்தவர்களால் மட்டுமே டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிறதுனால மட்டுமே சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கல. அது பிளஸ் ஹார்ட் ஆஃப் லவ் இருந்தா, ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ் இருந்தா தட் இஸ் பெட்டர். இல்ல வெறும் அன்பு மட்டும் இருந்த நபர்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். தே ஆர் த வின்னர்ஸ். மற்றவர்களுடைய இதயத்தை திருடியவர்கள், இதயத்தை வென்றவர்கள். எப்படி முடிஞ்சது அவங்களால? உறவுகள்ல அவங்க இந்த அளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. இன்னும் உறவுகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிறைய நபர்களை நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒன்று ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ், இரண்டாவது ரெடி டு லிசன் அதர்ஸ். இதுல முக்கியமான ஒரு விஷயம் மனித உறவுகள்ல, மற்றவர்கள் பேசும் பொழுது முழுமையாக கவனித்து கேட்கிறோமா? மிகப்பெரிய கேள்வி. முடியாத விஷயம். 100% அடுத்த நபர் பேசியதை 100% லிசன் பண்ணது என்று முடியாத விஷயம். we listen what we want to listen. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். we listen what we want to listen. எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கிறோம், மற்ற விட்டுறோம். இதனாலதான் வந்து லிசனிங் வந்து மிகப்பெரிய விஷயம். குடும்பத்துல கணவன் மனைவி நடுவுல கண்டிப்பா 100% லிசனிங் கிடையாது. அதுவும் மனைவி பேசுவதை 100% கேட்ட கணவன் உலகத்துல கிடையவே கிடையாது. கேட்க முடியாது. ப்ரிஜுடிஸ்ட் மைண்ட், இதுதான் சொல்ல வரா, இப்படிதான் சொல்லுவாங்கிற ஒரு கோணத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அந்த பாயிண்ட் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்ற பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் எங்க கருத்து வேறுபாடுச்சுன்னா அங்க நின்று போயிடுது லிசனிங். அதுக்கப்புறம் வரதெல்லாம் மிஸ் ஆயிடும். என்னோட சொல்லவே இல்லை ஆர்கியூ பண்ணுவாங்க. நிறைய இதை பத்தி அனலைஸ் பண்ணி எங்க ஆரம்பிச்சிருக்கு, எப்படி ஆரம்பிச்சிருக்கு, என்ன வார்த்தை, இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா அந்த கதையை நம்ம எடுக்க முடியும். எங்க ஆரம்பிச்சு எப்படி. அதுக்கப்புறம் நெகட்டிவா தான் நீ பார்த்திருக்க என்றால் பாசிட்டிவா பார்க்க வேண்டாம். நீங்க நெகட்டிவா பாருங்க, 1000 நெகட்டிவ் விஷயங்கள் என்கிட்டயே கிடைக்கும், என்னுடைய உரையிலேயே கிடைக்கும். நீங்க பாசிட்டிவா பாருங்க, இதே விஷயத்துல 1000 உரைகள் பாசிட்டிவ் விஷயங்களா கிடைக்கும். நம்ம நெகட்டிவா பார்க்குறோமா பாசிட்டிவா பார்க்குறோமா நமக்கு இல்லை தான் இருக்கு. வாட் வி வாண்ட் டு ஃபில்டர். என்னோட உரையில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபில்டர், நெட் வச்சு ஃபில்டர் பண்ணீங்கன்னா, ஃபில்டர் வச்சு பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் மட்டும் தங்கும், நெகட்டிவ்லாம் கிழப்பிடும். நெகட்டிவ் மட்டும் தேடினீங்கன்னா சப்ஜெக்ட் விட்டு நிறைய வெளியே போறோம்ப்பா, வாழ்க்கையை பத்தி தோடுறோம்ப்பா, கம்யூனிகேஷன் இந்த இன்டர்பர்சனல் 10 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லி விட வேண்டியதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க எது பாக்குறீங்கிறது தான் முக்கியம். ஸோ ரெடி டு லிசன் அப்படின்னு கேட்டா முழுவதுமாக லிசன் பண்ணும் பொழுது நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றெல்லாம் விட்டுறோம். அது இயற்கையாகவும் இருக்கிறது, கணவன் மனைவி நடுவில் இருக்கிறது. அது வந்து மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நிறைய நான் படிச்சு வச்சுட்டு இந்தியாவில் அந்த டாபிக் எடுக்கிற ஒரே ட்ரைனர் நான் தான். எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற டாபிக் ஜான் கிரே அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜிஸ்ட், அவருடைய புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வாரங்களுக்கு மேலே நம்பர் 1ஆக இருந்தது அமெரிக்காவில். இன்னும் அதிக அளவில் விற்கப்பட்ட புத்தகம். இன்னும் அது நான் புத்தகம் அதில் அந்த சீரீஸில் 8 புத்தகங்கள் நான் வச்சிருக்கிறேன். நிறைய புக்கு, ஒரு 15 புக்குக்கு மேலே அவரே போட்டிருக்கிறாரு. அந்த சீரீஸில் மற்ற ஆத்தர்ஸும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் தான் ஃபர்ஸ்ட் புக்கு. ஸோ மென் மார்ஸ்னும் உமன் வீனஸ்னும் 2 வேற வேற கிரகம், 2 பேரோட ப்ராட்டப் வேற, 2 பேரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேற, 2 பேரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேற, 2 பேரும் திருமணம் பண்ணி வச்சாச்சு, 2 உதச்சிட்டு கிடக்கு, சண்டை போட்டு கிடக்குங்கிற ஸ்டைலில் தான் அவர் எழுதியிருப்பாரு. ஆனால் நான் வந்து ஸ்டடி பண்ணதில்
வாழ்க்கை அனுபவங்கள், கவுன்சிலிங் அனுபவங்கள், என்னோட பர்சனல் லைஃப் அனுபவங்கள் எல்லாமே புத்தகங்கள் படித்த அனுபவங்களை பார்க்கும்போது 64 ஏரியாவில் ஆண்கள் மனமும் பெண்கள் மனமும் மாறுபட்டு சிந்திக்கின்றன, செயல்படுகின்றன. அது இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாளாக பார்க்கலாம். அது தனியாக இந்த 9 டாப்பிக்கில் அது இல்லை, பட் 64 ஏரியாக்கள் இருக்குது, ரைட்டா? ஸோ இங்கே பார்க்கும்பொழுது லிசனிங் அந்த 64 ஒன்று வருது. மனைவி பேசுவதை முழுவதுமாக கணவரால் கேட்க முடியாது என்பது உண்மை. அப்போ நிறைய விஷயம் விட்டு போகுமா? நிறைய விஷயம் விட்டு போகுமா? எக்ஸாம்பிள், காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு 4 காய்கறி சொல்லுவாங்க. நம்ம சூப்பர் மெமரி நினைப்போம். ஆக 4 காய்கறி தானே, ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு நினைப்போம். கண்டிப்பாக ஒரு காய்கறி மாறிடும். நான்லாம் ரொம்ப மரியாதையாக பேப்பரில் வச்சு எழுதிட்டு போயிடுவேன். அது 4ஆக இருந்தாலும் சரி, 3ஆக இருந்தாலும் சரி, நம்ம மெமரியெல்லாம் நம்புறது கிடையாது. அங்கே வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொரு 3ஆவது ஐட்டத்தை வேண்டுறோம். வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு கல் செங்கல் குறையுமா? சுவரில் ஒரு செங்கல் குறையுமா? ஸோ அந்த செங்கலை கூட்டிகிட்டு போகணும், வாலை பில்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் வால்கிட்ட பில்ட் பண்ணணும். எங்கெல்லாம் குறையுதுன்னு பார்த்து ஜாகிரதை ஹேண்டில் பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம் இந்த மறந்து போகிற விஷயம். வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அதில் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும். அதுவும் அந்த 64 ஏரியாவில் ஒரு விஷயம். நம்ம மேக்ரோ, அவங்க மைக்ரோ. அவங்களுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸ் வேணும், மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம அப்படி உளுந்தம் பருப்புனா ஏதோ ஒரு உளுந்தம் பருப்பு வாங்கிட்டு அவங்க கேட்குற அந்த பிராண்டை தான் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா வாங்கி கட்டிப்போம். இந்த பிராண்டு தான் வாங்கணும், இந்த அரிசி தான் வாங்கணும், இதுதான் வாங்கணும்னு அதான் வாங்கிட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஒன்று தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காயிலே 5 வெரைட்டி இருக்குது. கத்திரிக்காய்னா ஏதாவது பண்ணு, இது ஏன் வாங்கிட்டு இருந்தீங்கம்பாங்க. ஸோ கேட்டு போகணும், வரி வரியாக இருக்கிறதா, நீளமாக இருக்கிறதா, குண்டாக இருக்கிறதா, இதெல்லாம் கேட்டு போகணும் எந்த காய்கறின்னு சொல்லி. இது மைனூட்டாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதனால் எழுதி வச்சுட்டு போகணும். ஏன் லிசனிங் ஃபுல்லாக இல்லைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். லிஸ்ட்டு ஒய்ஃப் சொன்னதை நீங்கள் எழுதிட்டீங்க 4. கடைசியில் கேட்டை மூட போகும்போது கொஞ்சம் பச்சை மிளகாவும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மெமரி உடனே ஏற்றிட்டோம்னு நினைப்போம். சத்தியமும் பச்சை மிளகா மறந்துவிடும். வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் மறந்துட்டோம்னு சொல்லி. ஏன்னா லிசனிங் உள்ளே போகலை. லிசனிங்னா உள்ளே போயிருக்கணும்ல. லிசனிங்னா 2 வே இல்லை, ஹியரிங் இல்லை. இங்கே ஹியரிங் தான் நடந்திருக்கு, லிசனிங் இல்லை. ஹியரிங் 1 வே, காதில் விழுந்தது, அவ்வளோதான். ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்ட் ஆனால் லிசனிங், ரெஸ்பாண்ட் பண்ணால் லிசனிங், புரிஞ்சுக்கிட்டா லிசனிங், ரைட்டா? ஸோ ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஸோ லிசன் பண்ணால் உறவுகள் நன்றாக இருக்கிறது. யூ ஹவ் டு அட்லீஸ்ட் நாட் யுவர் ஹெட். அடுத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் கண்ணை பார்த்து கேளு, லிசன் பண்ணுங்க. when you look at their eyes, you will be understanding more than what they communicate. கண்களை பார்த்து பேசும் பொழுதோ, கண்களை பார்த்து நீங்கள் கேட்கும் பொழுதோ, கம்யூனிகேஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ். இது முடியாத விஷயம் நிறைய பேருக்கு. கண்ணை பார்த்து அப்படி பேச மாட்டேன். இது நான் ட்ரைனிங்கில் நிறுத்தி வச்சிருவேன். நடுவில் நிறுத்தி வச்சு சேர்லாம் ஓரமாக போட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு 2 ரோவை போட்டு நில்லுங்கன்றோம். உள்ள ஒரு சர்க்கிள், வெளியே ஒரு சர்க்கிள். உள்ள ஒரு சர்க்கிள் வெளியே பார்த்து நிற்கணும், வெளியே இருக்க சர்க்கிள் உள்ளே பார்த்து நிற்கணும். அப்போ நிற்கும் பொழுது யாராவது ஒருத்தர் பார்த்து நிற்கணும். அப்படி நிற்கும் பொழுது அவங்க கண்ணை 30 செகண்ட்ஸ் பிளிங்க் பண்ணாமல் பாருங்கம்மா. 30 செகண்ட்ஸ் நான் கவுண்ட் பண்ணுவேன். முடியாது, 30 செகண்ட்ஸு பிளிங்க் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னால் முடியாது. அவர் பழகணும், கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு லுக் அட் சம்படிஸ் ஐஸ் when they talk. When you are talking, look at their eyes and tell them. So you will be communicating more. The emotions, so feelings, so attitude எல்லாமே இதில் புரியும். ஸோ கண்ணை பார்த்து பேசுவது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ ஹேண்ட் வில்லிங் டு ஹெல்ப், உதவிகள் கேட்டு உதவி செய்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயமே கிடையாது. கேட்காமலே ஆஃபர் பண்ணுறது தான் நல்ல விஷயம். கேட்டே செய்யாமல் இருக்கிறது மோசமான விஷயம். முடிஞ்சும் செய்யாமல் இருக்கு மோசமான விஷயம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். லைஃப் ஹேஸ் நோ பேக் ஸ்பேஸ். உறவுகளை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நடந்து போன சில விஷயங்களை நம்மளால் சரி செய்ய முடியாது, தொலைந்து போன நேரத்தை எடுக்க முடியாது, செய்த தவறுகளை திருத்த முடியாது, செய்த ஒரு பெரிய பிளண்டர்ஸை எந்த குயிக் ஃபீல் போட்டோ, எந்த குயிக் சீல் போட்டோ, இல்லைன்னா எம்சீல் போட்டோ மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. ஸோ இன் அவர் லைஃப் கார் தெர் இஸ் நோ ரிவர்ஸ் கியர். காரில் ஒரு தப்பாக ஒரு 10 அடி போயிட்டா, ஒரு மைல் போயிட்டா கூட திருப்பி வரலாம், ரிவர்ஸ் கியரில் கூட வரலாம். வாழ்க்கையில் ரிவர்ஸ் கியர் கிடையாது. போனது தான். அந்த எஃபெக்ட், அந்த பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். அதனால மிக ஜாகிரதையாக உறவுகளை கையாள வேண்டிய விஷயம் நமக்கு இருக்கிறது. when you are right, no one remembers, no one appreciates. when you are wrong, no one forgets. ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயம். 100 விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க,
குடும்பமா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், வெளியே இருக்கலாம். 98 விஷயங்கள் 99 விஷயங்கள் கரெக்டா இருக்கும். அதை யாரும் அப்ரிஷியேட் பண்ணிருக்க மாட்டாங்க. மச்சி நீ சூப்பரா பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா, ஏன்டா அப்படி பண்ண? டேய் 99 விஷயம் கரெக்ட், அதை விடுடா, இது ஏன்டா நீ பண்ண? அடே நான் 99 விஷயம் கரெக்டா பண்ணிருக்கேன்டா, அதை பார்க்க இதை ஏன்டா அப்படி பண்ண? உலகம் அப்படித்தான். ஸோ இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது மனித உறவுகள்ல. ஸோ ஸோ நம்ம நடக்கிற விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் கேட்டா, நம்ம வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டதே என்று குமைந்து கொண்டிருக்கிறோம். when life gives you lemons, make lemonade. என்ன சூழ்நிலைகள் இதுதான் நம்ம வந்து உறவுகளை அப்படி எடுத்துட்டு போறதுக்கு, நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போறவங்க தான் உறவுகள் எடுத்துட்டு போவோம். நான் என்ன எதிர்பார்க்கிறேன், அது கிடைக்கல, இதுதான் கிடைச்சிருக்கு. லெமன் கிடைச்சதா, லெமன் வச்சு லெமனேட் பண்ணிட்டு போ, லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போ, அவ்வளவுதான். எனக்கு ஆரஞ்சு பழம் வரலையே, லெமன் கிடைச்சிருக்குல்ல, லெமனேட் சாப்பிடு போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்ஜாய். ஸோ இதுல முக்கியமான வார்த்தை, உறவுகள் பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன? எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள். மோர் த எக்ஸ்பெக்டேஷன், மோர் த செட்பேக்ஸ், மோர் த ஃபெயிலியர்ஸ், மோர் த ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ். மோர் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மோர் த டிசப்பாயின்மெண்ட்ஸ். அப்போ வாழ்க்கையை சந்தோஷத்தை உணர்கிறோமா? அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கிறேன். ஹாப்பினஸ் பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். 2-3 வீடியோக்கள் என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஷண்முகா 1958 அப்படிங்கிறது சேனல் நேம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஹெச் சாட்டில் நான் போட்டு விடுறேன். யூடியூப் பேர் வந்து youtube.com போட்டு ஷண்முகா, அது அங்கே போய் அட்னு போடணும். ஷண்முகா 1958 என்னோட யூடியூப் சேனல் நேம். உள்ள பாருங்க, 182 வீடியோக்கள் பப்ளிக் வியூவிங்காக வச்சிருக்கிறேன். ப்ரைவேட்டாக நான் வச்சிருக்கிறது ஒரு 50-60 வீடியோக்கள், ட்ரைனிங் சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறேன். இது வந்து பப்ளிக் வியூவிங் நான் போட்டிருக்க, இதுவரை 182 வீடியோக்கள். ஹாப்பினஸ் பற்றி பேசியிருக்கிறேன். நிறைய இடத்துல ஹாப்பினஸ் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்குறேன். நிறைய ரெசிடென்ஸ் அசோசியேஷனில் ஹாப்பினஸ் பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ ஏதாவது மீட்டிங்கில் வந்து கெஸ்ட் லெக்சர் மாதிரி 3/4 மணி நேரம் ஹாப்பினஸ் பற்றி நிறைய பேசியிருக்கேன். யூடியூப்ல வந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். ஹாப்பினஸ் நம்ம எங்கே தொலைத்தோம் அப்படி போட்டிருக்கேன் பாருங்க, ரைட்டா? ஸோ ஹாப்பினஸ் இங்கே வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும் பொழுது we are losing the happiness. ஓகே, ஸோ வேர் we lose our happiness அப்படி சாரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக அதிகமாக ஏமாற்றங்கள் அதிகமாகிறது, நம்ம சந்தோஷங்கள் குறைந்து கொண்டே போகிறது. அப்போ பற்றற்ற வாழ்க்கைன்னு ஆன்மீகத்தில் சொன்னால் சரியா புரிஞ்சுக்கல, வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கல. பற்றற்ற வாழ்க்கைன்னா நீ அப்படியே எல்லாத்தையும் திறந்து அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்க வைக்க எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகுது. நீ அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருங்க, என்ன 1% கிடைச்சா கூட ஹாப்பி. கல்யாணத்துக்கு போறீங்க, எந்த எதிர்பார்ப்பு எல்லாம் போகும். மெனுவை பற்றி எந்த ஐடியாவும் இருக்கக்கூடாது. பட்டப்பா சாப்பாடா இப்படி இருக்கும், இந்த கேட்ரிங்கா சூப்பரா இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள ஒரு மெனு தயார் பண்ணிட்டீங்க, அங்க போனீங்கன்னா அந்த மெனு மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு திருப்தி இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போங்க, என்ன சாப்பாடு பிடிச்சி சந்தோஷமா இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை போதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன், அதை சார் சொல்ல முடிய தருணம் சொல்லிடுறேன். when you compare others also you are losing your happiness. அப்போ உறவுகள் பாதிக்கிறது, ரைட்டா? when you lose happiness what will happen? ரிலேஷன்ஷிப், இன்ட்ரா ரிலேஷன்ஷிப் அவுட் ஆகிடுது. கல்யாணத்துக்கு சாப்பிட போகிறீங்க, நிறைய வீடுகளில் இப்போல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கிறதே ரொம்ப கச்சடாவாக இருக்கிற மாதிரி இருக்கு. நாலாம் இடத்துல எங்கேயா லைனில் நிற்கணும்னா நான் பிடிக்காது, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி வந்துடுவேன், சைலண்டாக சொல்லிட்டு வந்துடுவேன். லைனில் நின்று போய் சாப்பிட்றதுனா கல்யாணத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரியா இருக்குது. கேட்டு மெனு எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, எங்கே நம்ம லைனில் நின்று தான் சாப்பிடணும், பின்னாடி போய் நிற்கணும், அவங்க சாப்பிடும்போதுலாம் அது வேண்டவே வேண்டாம். வெளியே போய் 4 இட்லி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், ஹாப்பி, பி ஹாப்பி. எந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு ஒரு பேசிக் ஒரு இது இல்லையோ, அது வந்துட்டு இப்படி இருக்க இப்படி இருக்க அங்கே இல்லை, போங்க வெளியே போய் ஜாலியாக சாப்பிடுங்க போங்க. அந்த ஜாலி யார் தடுக்கிறது? 4 இட்லி சட்னி சாப்பிட்டு போயிட்டே இருங்க. சரி, இப்போ நீங்கள் போகிறீங்க, நிறைய கூட்டமாக இருக்கிறது, நீங்கள் போய் லைனை பிடிச்சி இடத்த பிடிச்சிங்க, பெரிய விஷயம், அதே பெரிய விக்ட்ரி. நேரத்தில் பெரிய சக்ஸஸ், இடம் கிடைச்சிடுது, உட்காந்துட்டீங்க. அவர் ட்ரெயின் மாதிரி 15 சப்ளையர்ஸ் அப்படியே ட்ரெயின் மாதிரி வரான், அப்படியே ஒவ்வொரு ஐட்டம் போட்டே போகிறான். 14வது சப்ளையர் உங்கள் இலைக்கு முந்தின இலையில் வரும் பொழுது அவன் கொண்டு வந்த கட்லெட்டோ இல்லை வடையோ காலியாச்சு. அவனை சொல்கிறான், இதை வரேன் சார், எடுத்துகிட்டு வரேன் சார்ங்கிறான். நமக்கு வரும் பாருங்க அந்த இடத்துல ஒரு ஆதங்கம், ஒரு கடுப்பு, ஒரு கோபம். என்னடா அது நம்ம இலைக்கு வரும்போது கரெக்டாக காலியாக போகுது, நம்ம ராசி இங்கே வட வரைக்கும் பாதிக்குது அப்படின்னு ஒரு இன்ட்ரா ரிலேஷன்ஷிப்பில் உதைக்க ஆரம்பிக்கும். இப்போ
16 அடுத்தவர்த்தன் வந்து போட்டு போயிட்டான். 15 சப்ளையர் வந்தான். முந்தின இலையில வரைக்கும் 15 ஐட்டம் இருக்கு. நம்ம இலையிலிருந்து பின்னாடி பூரா 14 ஐட்டம் தான் இருக்கு. வடை இல்ல, இல்ல கட்லெட் இல்ல. எக்ஸாம்பிள் கட்லெட்டே வச்சுப்போம். கட்லெட் இல்ல. ஸோ கட்லெட் இல்லாதனால உங்களுக்கு கடைசி அந்த ஐட்டத்தை கூட பார்த்து ஞாபகம் இல்லை. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஆட்கள்லாம் அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கட்லெட் வரலங்கிறது அவனுக்கு தெரியாது. இலையில அந்த 14 ஐட்டத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. உங்க இலையே பார்க்க மாட்டீங்க. இந்த கட்லெட் காரன் வந்தானா வரலையா? வெள்ளை டவல் போட்டிருந்தான், ஒரு ப்ளூ கலர் சட்டை மாதிரி தெரிஞ்சுது. வந்தானா வரலையா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, தேடிட்டு இருப்பீங்க. சூப்பர்வைசர் எங்கன்னு தேடி இருக்கீங்க. இலையில 14 ஐட்டம் இருக்கு, சாப்பிடேன். கட்லெட் அவருக்கு வந்திருக்கு, எனக்கு வரல. You started comparing the next plate. He got 15 things. I got only 14 things in my life. The 15th point is spoiling my happiness. I am not able to enjoy the existing 14 positive points in my life. I am concentrating only the thing what is missing in my life. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய இடத்துல புரிய வைக்கிறேன். இருப்பதை அனுபவிக்கிறீர்களா, இல்லாததற்காக ஏங்கி 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 இருப்பதை அனுபவிப்பதை விட்டு விடுகிறீர்களா? What is blocking of happiness? புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். When you are sitting under the apple tree, don't expect oranges to fall. ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஆப்பிள் மரத்திற்கு கீழே உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆரஞ்சு பழம் விழாது. ஆரஞ்சு பழம் விழவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். விழுந்தா ஆப்பிள் பழம் தான் விழும். அந்த ஆப்பிளை ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கணும். இல்லை உங்களுக்கு ஆரஞ்சு தான் வேணும்னா ஆரஞ்சு மரத்தடியில் போய் உட்காரணும். இல்லைன்னா சந்தோஷம் போச்சு. ரைட்டா? ஸோ மற்றவர்கள் உதவியின்றி வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உதவி தானாக வர வேண்டும், அல்லது கேட்டால் கிடைக்கும். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை வச்சு தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வாலண்டியரா வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்க பெரிய ஆளு, ரிலேஷன் நல்லா மெயின்டைன் பண்ண. கேட்டே கிடைக்கலன்னா மோசமான ஆளு. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட்டா? பழகும் தன்மை நாம் யார் என்று உலகிற்கு புரிகிறது. The whole world understands you the way you behave, the way you are handling the situation, handling the people, the words you use. அதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கலன்னா எப்படி ரிலேஷன் பில்டப் பண்ணுவோம்? அப்போ சேர்ந்து வாழ்வது, குழுவாக சமுதாயத்துல, குடும்பத்துல, வெளியே அலுவலகத்துல வாழ்வது ஒரு அடிப்படையா போயிடுச்சு. அப்போ மனித உறவுல வளர்த்தே ஆகணுமா இல்லையா? நான் இப்படித்தான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன்னா வாழ்க்கை முழுக்க தர்மடி தான் நமக்கு. எங்கேயோ கடிச்சிட்டா இருக்கோம் நமக்கு. அப்புறம் லைஃப் இப்படி ஆச்சுன்னா நம்ம தான் அப்படி மாற்றணும். இப்போ மாஸ்லோவோட தியரியில பார்த்தீங்கன்னா 5 காலம் இருக்கிறது. பிசியாலஜிக்கல், சேஃப்டி, பிலாங்கிங், லவ்னு 3வது இருக்குது. அது 3வது ஏரியா ஃபுல்ஃபில் ஆனால் தான் 4வது ஏரியாவுக்கு போக முடியும். நீங்கள் 4வது ஏரியா போனால் தான் 5வது ஏரியா போக முடியும். 5வது ஏரியா போனவங்க தான் வாழ்க்கையை பற்றி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும், ப்ரீச் பண்ண முடியும், ரியலைஸ் பண்ணவன் தான். முதல் பேசிக் லெவலில் இருக்கவன் ஏதோ கட்சியில் தான் இருப்பான். பிரியாணி கிடைக்குமா, ரூபா ஏதாவது பணம் கிடைக்குமா, கிஃப்ட் ஏதாவது கிடைக்குமான்னு இருப்பான். பேசிக்கு அவனுக்கு எதாவது கொடுத்து அங்கேயே தான் மக்கள் அங்கே தான் வச்சுட்டு இருப்பாங்க. எந்த கட்சியானாலும் இருக்கட்டும், அந்த லெவலில் தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 2வது லெவல் வந்துடக்கூடாது, 3வது லெவல் வந்துடக்கூடாது. வளர்ச்சி பெற்றுட்டான்னா கட்சியை எவன் மதிப்பான்? இப்போ நான் எந்த கட்சியை பெருசாக மதிப்பேனா? என் பாக்கெட்டில் என் ஃபோட்டோ தான் இருக்கும். வேற எந்த கட்சியை தலைவர்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். எனக்கு நானே தலைவன். அப்போ 3வது ஏரியா ஒரு வளர்ச்சி கிடைக்குது, பரிணாம வளர்ச்சி கிடைக்குது, பிலாங்கிங்ஸ், ஃபிசியாலஜிக்கல் எல்லாம் கிடைச்சினா தான் சேஃப்டியை பற்றி ஃபீலிங் வரும். சேஃப்டி எல்லாம் கிடைச்சாதான் பிலாங்கிங் ஆஃப் லாங்கிங் ஃபார் லவ், அன்பு. அன்புக்காக ஏங்குறீங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம். எல்லாம் இருக்கு, அன்பு மட்டும் இல்லை. யார்கிட்ட கிடைக்கும்? யார்கிட்ட கிடைச்சாலும் ஓகே, ஐ வாண்ட். எதாவது தப்பாக மாட்டுறாங்க மக்கள், போலியான வார்த்தைகள் அன்புன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அன்பு கிடைக்கல. ஸோ ரொம்ப பேசிக் தேவையாக இருக்கிறது. அன்பை வார்த்தைகளாக செயல்படமாக புரிய வைக்கலாம். ஸோ ஸோ இப்போ வந்து உறவுகள்ங்கிற விஷயத்துல மற்றவர்களிடத்துல பிஹேவியர்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். உறவுகள்ங்கிற விஷயத்துல வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ்ங்கிறது எழுதுங்க. ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க, 10 பாயிண்ட் எழுதுங்க. நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு 5 பாயிண்ட் எழுதுறீங்க.
கோபமாக பேசக்கூடாது, நயமாக பேசணும், அன்பாக பேசணும். ரைட்டா? ரொம்ப ட்ரஸ்டபுளாக நடந்துக்கணும், நம்பிக்கையோட நடந்துக்கணும், நம்பிக்கை நம்புற மாதிரி இருக்கணும், உதவி செய்யணும். ரைட்டா? இது மாதிரி ஒரு 5 பாயிண்ட் எழுதுறீங்க. இந்த 5 பாயிண்ட் தானே மற்றவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நீங்க எழுதுறீங்க மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்லி, இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்களா? நீங்க கடைபிடிக்காம மற்றவர்கள் மட்டும் ஒன் வே டிராஃபிக் இருக்க முடியாது வாழ்க்கையில. There cannot be one way traffic. It should be two way. If I show my love to you, you are going to show love to me. If I am expressing my anger, definitely it will come back manifold. உங்களோடும் சேர்ந்து எனக்கு வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் தான். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன குவாலிட்டிஸ், என்ன பிஹேவியர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, உறவுகள்ங்கிறத ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எழுதுங்க. இந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்க, யூ வில் பி த நம்பர் 1 பர்சன். இந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. மற்ற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். மற்றவங்க பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் மாறாதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும். உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எதையும் செய்யாதீங்க, உறவுகள் பாதிக்கப்படும். யூ cannot live on other certificates. மற்றவங்க எனக்கு பாராட்டணும், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எப்போ வாழ்க்கை ஆரம்பிச்சிங்களோ அப்போ டீரெயில் ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில் டீரெயில் ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியாவில் தான் நடக்கிறது. மற்றவங்க லைக் போடணுங்கிறதுக்காக நான் விஷயம் போட ஆரம்பிச்சு என்னோட ஒரிஜினாலிட்டி போயிடும். என்ன போட்டால் லைக் வரும்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அதை போட்டால் எனக்கு 1000 லைக் வந்து ஹாப்பியாக. தட்ஸ் நாட் த ட்ரூ ஹாப்பினஸ். தட் இஸ் ஒன்லி பியூர்லி டெம்பரரி ஹாப்பினஸ். இன்னர் ஹாப்பினஸ்ங்க பெர்மனன்ட் ஹாப்பினஸ். Permanent happiness is something different. Don't live on other certificates. Don't expect others to give certificate to you. நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இது ஒரு சிம்பிளாக ஒரு சொல்றது, உங்களுக்கு எந்த டியூன் பிடிக்குமோ அந்த டியூனுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. உங்களோட ஓன் டியூனுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் பாடுங்க. அடுத்தவங்க பாடுறது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் டான்ஸ் ஆட முடியாது. யூ கேன் டான்ஸ் ஃபார் யுவர் ஓன் டியூன்ஸ். You should not dance for somebody's tunes just to get a good name. Then உங்க வாழ்க்கை உங்க கையில இல்ல. You are leaving அந்த கண்ட்ரோலை மற்றவங்க கையில கொடுத்துறீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான கண்ட்ரோலை மற்றவங்க கையில கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே, உறவுகள் பாதிக்கப்படும். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. ஹாப்பினஸ் இஸ் லாஸ்ட், தெரிந்தே தொலைப்பது. ஸோ டோன்ட் கிவ் யுவர் லைஃப் பெயிண்டிங் ப்ரஷ் to somebody else to paint your life. He will paint according to his visualization, according to his creativity, according to his wish. உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வராது. இது சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை புரிந்து கொள்ளும். ரைட்டா? ஸோ பிறர் சொல்வதை நாம் கவனமாக கேட்பதில்லை. பிறர் சொல்வதின் முழு அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன். I am responsible for what I say. I am not responsible for what you understand with my words. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதற்கு நான் பொறுப்புகள் எடுத்துக்கொள்கிறேன். நான் சொல்கிற வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் எடுத்தீர்கள் என்பதற்கு நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கேதான் நிறைய டேமேஜ் நடக்கும். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய நிறுவனங்களில் பேசணும், நிறைய புரிய வைக்கிறேன், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிய வைக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் கிடைக்குது, நிறைய ஆக்டிவிட்டிஸோட போட்டு கொடுக்குறோம். ஒன் டே அந்த பர்சனல் லைஃப்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா புரிய வச்சுச்சுன்னா இட் மீன் எக்ஸலண்ட் எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் நடந்துன்னு சொன்னதுனால தான் நமக்கு செஷன்ஸ் திருப்பி கொடுக்குறாங்க, அடுத்த பேட்சஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோ பேட்ச் பண்ணுங்கிறாங்க. அதுலேயும் எம்என்சிஸ் பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய ஆட்டோமொபைல் ஜாயின்ஸ் வந்து அவ்வளோ பேட்சஸ் எனக்கு கொடுத்துருக்கவே முடியாது. அதை டெப்த்தாக போய் கரெக்டாக புரிய வைக்கிறேன். நீங்கள் 10 பாயிண்ட் சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். இந்த 4 பாயிண்ட் நான் வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வாங்க. என்னை பொறுத்தவரை தான் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இம்பாக்ட் எடுக்கணும். டேக் அவேஸ் இருக்கணும். எந்த ட்ரைனிங்கில் ஒரு டேக் அவேஸ் இருக்கணும். வாட் ஐ லேர்ன் டுடே, வாட் ஐ கோயிங் டு அப்ளை இன் மை லைஃப், ஸோ வாட் ஐ கோயிங் டு சேஞ்ச் இன் மை லைஃப் அவுட் ஆஃப் திஸ். இஸ் நாட் எ கிரேட் கிஃப்ட் டு மீ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும். ஏதோ 1 மணி நேரம் கிடைச்சது, 2 மணி நேரம் கிடைச்சது ஒரு ட்ரைனிங் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் சில பொக்கிஷங்கள், சில வார்த்தைகள் என் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எடுத்துக்க உங்கப்பாடு. நாளைக்கு யார் பொக்கிஷன் தருவா அலையக்கூடாது. கிடைச்ச பொக்கிஷன் எடுத்தோமா, தட் யூ டு இட் ரைட். ஸோ டைம் நிறைய நேரம் குறைவாக இருக்குதால் இதோட நிறுத்தி கொள்கிறேன். ஸ்லைட்ஸ் நிறைய இருக்கிறது. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிறேன். இட் வில் பி தேர் சம் மோர் பாயிண்ட்ஸ். ஃபேக்டர்ஸ் ஹேம்பரிங் இன்டர்பர்சனல் ரிலேஷன், மனித உறவுகளை பாதிக்கூடிய விஷயம். போர் லிசனிங்,
எமோஷனல் அரோசல்ஸ் இல்லாமல் போகலாம், லேக் ஆஃப் டைம், நேரம் இல்லாமல் போகலாம், டிஃபரன்ஸ் இன் அப்ஜெக்டிவ், நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மாற்றங்கள் இருக்கலாம். ஸ்மைல் அட்ராக்ட் பண்ணும். அஃபம்னா திருப்பி நம்ம சொல்ல வச்சு சொன்னதை புரிஞ்சுட்டாங்களான்னு சொல்லி பார்க்கணும். சொல்லிட்டோம் அவங்க எடுத்துட்டாங்களா எடுக்கலன்னு தெரியாது, என் வேலை முடிஞ்சது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வராம அது என்ன புரிஞ்சுட்டாங்க திருப்பி கேட்டு அவங்க பண்ண வைக்கல, நம்ம திருப்பி சொல்லணும். when you listen, கொஞ்சம் ஒரு ஆஃப் ஃபீட் கொஞ்சம் அப்படி லீன் பண்ணி லிசன் பண்ணீங்கன்னா தே ஃபீல் தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். அவங்க சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சு கேட்குறீங்கன்னு ஒரு உணர்வு அவங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ சினிமாவில் மட்டும்தான் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது சேர் கிட்ட வரும், மற்றவங்கள்ட்ட பேசும்போது அப்படியே பின்னாடி தான் இருக்கும், கேப் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அன்லாக் போஷர், கையை கட்டினா ஆக்சுவலாக என்ன நினைக்கிறோம், பணிவுன்னு நினைக்கிறோம். இல்லை, உளவியல் ரீதியாக கையை கட்டிட்டு நீங்கள் மற்றவங்க பேசும்போது கேட்டிங்கன்னா உள்ள போகலைன்னு அர்த்தம். when the hands are locked position அப்படிங்கிற பொழுது, கையை கட்டி இருக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே போகாது, அங்கே ஹியரிங் மட்டும்தான் நடக்கும், லிசனிங் நடக்காது. ஐ கான்டாக்ட் ஆல்ரெடி டெஸ்ட், குட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டேன். வரப்போது அடுத்த டாபிக்கு ஹியூமரஸ், நகைச்சுவையாக ஜோக் பேசும்போது ஜோக்கா அழகாக ஜோவியலாக பேசலாமே, மற்றவங்களை தாக்காம. அதாவது ஷுட் நாட் லாஃப் ஆன் அதர்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதர்ஸ் இது அப்படி இல்லை, ஹியூமரஸை பேசிட்டு போகலாம், அந்த இடத்த லைவ்லி ஆக்கலாம். ஸோ ஐ லிட்டில் பிட் ப்ரௌட் இன் தட் ஏரியா. என்னோட பிரசன்ஸ் மக்கள் வந்து ரொம்ப ஜோவியலாக பேசுகிற மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஜோவியலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை கூட, ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தை கூட ஒரு ஜோக்கா அழகாக ஜோவியலாக சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு திறமையை வளர்த்து கொள்ளலாம். ஸோ சிறிய விஷயங்களை பெரிதாக பூதாகரமாக அதை மேனேஜ் பண்ண முடியும். சின்ன விஷயம் அவ்வளோதான். ஓகே, அது ஒன்றும் இப்படி பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல விடுங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி போகணும். அதை என்னதான் நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு அதை பூதாகரமாகக்கூடாது. ஸோ எம்பத்தி, feel from their shoes, from their angle, what they want to communicate, what they understood, what is their understanding என்பதை அவர்களிடத்திலிருந்து பார்த்தா தான் வந்து அவங்க தப்பு ரைட்டுன்னு நீங்கள் வந்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை தப்புன்னு சொன்னா தப்பு. நம்ம சொன்னதை அவங்க எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்காங்கன்னு தெரியாத வரைக்கும் அடுத்தவங்க தப்பு கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே தப்பு ரைட் என்பது ஒவ்வொருத்தரோட கோணங்கள் வேற. எல்லாமே தப்புன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, எல்லாமே ரைட் சொல்றவங்க, ரெண்டுமே தப்பு. எந்த இடத்துல எந்த விஷயம் தப்பு, எந்த இடத்துல எந்த லெவல் வரைக்கும் ரைட்டு, அதுக்கப்புறம் தப்பு, எல்லாத்துக்குமே நிறைய லெவல்ஸ் இருக்கிறது, ரைட்டா? ஸோ எம்பத்திங்கிறது அடுத்தவங்க ஷூஸ்ல இருந்து பார்க்குறது, அடுத்தவங்க இடத்துல இருந்து பார்க்குறது. பி சென்சிட்டிவ் டு அதர்ஸ் ஃபீலிங்ஸ், டோன்ட் லாஃப் தர் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். அவங்களோட அதை வந்து அந்த இடத்துல சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணவங்க ரொம்ப பாதிக்கப்படும், ரைட்டா? ஸோ நெவர் ஆர்கியூ சொல்லிட்டேன். ஷோ தட் யூ கேர், இது முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது அன்பு வைத்தீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் போதாது. நீங்கள் உங்கள் ஊழியர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள், யூ ஆர் டேக்கிங் கேர், அவர்களை கவனிக்கிறீர்கள், நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் போராது, அவர்கள் உணரும் அளவிற்கு நடந்து கொள்கிறீர்களா? முக்கியமான பாயிண்ட். You may be feeling I am showing my love to my family members, to my wife and children. Will they feel so? Definitely not. That will be a gap. இது புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள். வாழ்க்கையை பற்றி அவ்வளோ பேசலாங்க, அவ்வளோ டாபிக் பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் பேசலாம். வேறு ஏதாவது ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறாரு, ரெகுலராக பேசுகிறோம். முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், ஷோர்லி சக்ஸஸ் கிளப்னு ஒன்று இருந்து, டைனமிக் ஸ்கில்ஸ் அகாடமிட்டு இருந்து, மாதத்துக்கு 2 கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சு வேறு டாபிக், எல்லாமே டாப்பிக்கு நான் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி சண்டே மார்னிங் வந்து 7:30 to 8 லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு 44 சண்டே தொடர்ந்து பண்ணியிருக்கேன், 44 டாப்பிக்கு. இது மாதிரி ஐ நீட் சேலஞ்சஸ், இதான் நான் வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன், படிப்பேன், நிறைய ட்ரைனிங் கட்டணும்னா நிறைய அழகாக ஷேர் பண்ணுவேன். இது என்னுடைய பேஷன், ரைட்? எடுத்துக்கிறேன், எடுத்துக்கல, கவலை இல்லை. 100 பேர் வரலாம், ஜூமில் கூப்பிட்டோம், வரல, இட்ஸ் நாட் மை பாதரேஷன். நம்ம வந்து கை காமிக்கிறோம், அந்த பக்கம் போனால் வெற்றி, இப்படி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். யூஸ் பண்ணுறது பண்ணாது அவங்களுக்கு. ஆனால் ஒரு நேரத்தில் இதே விஷயம் தான் தேடிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். தட் வில் காஸ்ட்லி, தட் மே பி டூ லேட், புரிய வைக்க முடியாது. பட் கொடுப்பது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரிந்த விஷயங்கள் என்னோட போகக்கூடாது, என் வாழ்க்கையோட போகக்கூடாது, கொடுத்து கொண்டே இருக்கணும், தெரிந்ததெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். ஷோ தட் யூ கேர். ஐ கேர் ஃபார் த பீப்புள், ஐ கேர் ஃபார் த சொசைட்டி. சமுதாயத்தில் நம்ம ஏதாவது மாற்றம் வரணும் பண்ணுறோம், ஷுட் கேட்டலிஸ்ட் ஃபார் த சோஷியல் சேஞ்சஸ். அது சரியில்லை சொல்லிட்டு போகலாம். விதைகள் நம்ம போட்டோமா, நம்மளால் முடிஞ்ச விதை போடுவோம். எனக்கு ட்ரைனிங் பிடிக்கும், ட்ரைனிங்கை சொல்லிட்டு போகிறேன், எடுக்க போகிறாங்க. சமுதாயத்தில் மாற்றங்கள் விளைவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். ஸோ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு, பல ப்ராப்ளம்ஸ்க்கு வார்த்தையை சொல்லக்கூடாது, பட் ட்ரைனிங்கை சொல்ல வேண்டிய நிலைமை. ப்ராப்ளத்துக்கு நாமும் ஒரு அங்கம்.
ஏனென்றால் when you are not the part of the solution, you are automatically part of the problem. Simple. When you are not the part of the solution, you are part of the problem. பிரச்சனையில் ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள் எப்பொழுது? தீர்வில் ஒரு அங்கமாக நீங்க இல்லாத பொழுது. நான் அதை பார்க்குறேன். சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வரணும்னு பார்க்குறேன். என்னால் என்ன முடியும்? ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதுதான் எங்க வாழ்க்கையில தேடிட்டு இருக்கோம். அந்த இன்னர் ஹாப்பினஸ் தான் தேடிட்டு இருக்கிறோம். அதான் நம்ம பயிற்சிகள் மூலமா கொடுக்குறோம். நான் மட்டும் சும்மா தூங்கலாம், சும்மா டிவி பார்க்கலாம், சும்மா கிரிக்கெட் பார்க்கலாம், அதெல்லாம் பண்ணிருக்கலாம். சம்மர் ஐ டோன்ட் நாட் செட்டில் இன் தோஸ் ஏரியாஸ். ஐ டோன்ட் நாட் லிவ் அன் ஆர்டினரி ஆவரேஜ் லைஃப். நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். ரைட்? ஸ்பீக் அவுட். உள்ள மற்றவங்களை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டா அவன் உள்ளே வச்சிருந்தா நெகட்டிவாகவே இருக்கும். இட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரி. அதை வைத்துக்கொண்டு அவர்கிட்ட பேசும்போது கம்யூனிகேஷன் சரியா இருக்காது. அந்த விஷயம் பேசி தீர்த்துடணும். ரைட்டா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு நேரம் இல்லாமல் நிறுத்திக் கொள்கிறேன். ரைட்? லாஸ்ட்ல 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். எல்லாமே வந்து இதெல்லாம் நிறைய பெரிய கலெக்ஷன். இது நிறைய ஃபுல் டே எடுக்கும்போது நிறைய பண்ணலாம். ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு 8th அன்னைக்கு என்னோட செஷன் ஒன்று நடத்த ஆரம்பிக்கிறேன். ஆன்லைன் செஷன், உளவியல், பணம் பற்றிய உளவியல். ஏற்கனவே போன மாதம் பண்ணேன், திருப்பி அடுத்த மாதம் பண்ணிக்கிறேன். பணம் பற்றிய உளவியல் 3 நாள் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். ஸோ பணத்தை பற்றி ஒருத்தர் செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் பணத்தை பற்றி ஆழ்மனத்தில் என்ன ஏற்கனவே பதியப்பட்டு இருக்கிறதோ அதன் விளைவுகள் தான். இன்னைக்கு நம்ம கையில பணம் இருக்குதா இல்லையா, கடனாளியா இருக்கமா செல்வந்தரா இருக்குமாங்கிறது உள்ள ஓடுற சாஃப்ட்வேர் தான். ஏற்கனவே சாஃப்ட்வேர் எழுதிட்டாங்க. இந்த சாஃப்ட்வேரை நம்ம மாற்ற முடியுங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். பணத்தை பற்றியோ பணக்காரர்களை பற்றியோ எதிர்மறையாக சிறு வயதில் போடப்பட்டிருந்தால் பதியப்பட்டிருந்தால் இன்று எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பணம் கையில் வந்தாலும் கையில நிற்காது, கடைசியில் ஓடிடும், நிற்காது. அப்போ பேசிக்கா சாஃப்ட்வேரை மாற்றணும். இந்த 3 நாள் ட்ரைனிங்ல சாஃப்ட்வேரை மாத்துறதுக்கான விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறேன். சிம்பிள் டெக்னிக்ஸ் அப்ளை அண்ட் see the change in you. உங்களுடைய நிதி நிலைமையில மாற்றத்தை கண்டிப்பாக வரவழைக்கிற சொல்ற டெக்னிக்கை பண்ணணும். சும்மா 1 நாள் 3 நாள் பண்ண மட்டும் வராது. உங்கள் ஆழ் மனதினில் எப்படியெல்லாம் எதிர்மறையாக பதியப்பட்டிருக்கிறது என்று வெளியே எடுக்கிறேன். எங்கேயா நடக்குமா உங்களுக்கு? வேற எங்கேயா கிடைக்குமா? கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆழ்மனதினில் எப்படியெல்லாம் பணத்தை பற்றி பணக்காரர்களை பற்றி எதிர்மறையாக எழுதப்பட்டிருக்க சாஃப்ட்வேர் அதை வெளியே எடுத்தாதான் எப்படி மாற்றணும் சொல்லி கொடுத்து மாத்திரக்கான டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். அதை மட்டும் மாற்றினால் பணம் பொருளுவதற்கான எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்றீங்க. இல்லை என்றால் பிளாக் பண தடைகளை வைத்துக் கொண்டிருக்கோம். அதான் பணம் பற்றிய உளவியல்ங்கிறது. அது முன்னாடி உடனடி செஷனா வெளியே எடுத்துட்டு இருக்கிறேன். 1 டே செஷன் மக்கள் சேரும்போது மினிமம் ஒரு 15 பேர் வந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். ஹோட்டல் திங்ஸ் இப்போ வெரி காஸ்ட்லி நவ். மினிமம் 15% தான் எனக்கு பிரேக் ஈவனே ஆகும். ரைட்டா? ஈவன் இஃப் நாட் ப்ராஃபிட் இல்லாட்டா கூட பிரேக் ஈவன் அதுக்கு 15 பேர் வர வேண்டியிருக்கு. ஸோ அது நம்ம அதுக்கு போய் பிளான் பண்ணலாம். ஃபியூச்சரில் நடத்திட்டு இருந்தேன், ரெகுலராக எவ்ரி மந்த் நடத்திட்டு இருந்தேன். மைண்ட் பவர் பற்றி இது வரைக்கும் 57 ஒர்க் ஷாப் நடத்திருக்கிறேன். சைக்காலஜி ஆஃப் மணி பற்றி 1 டே ஒர்க் ஷாப் வெளியே ஹோட்டல்ஸ் நடத்தினது 17 ஒர்க் ஷாப் நடத்திருக்கிறேன். இப்போ ஆன்லைன் தான் நடத்திட்டு இருக்கிறேன். விருப்பப்படுறவங்க இதில் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இந்த செஷன் வேணும்னு விருப்பப்பட்டால் நீங்களும் அட்டன் பண்ணலாம். ரைட்டா? அடுத்து வந்து புக் லவர்ஸ் கிளப்னு வச்சிருக்கேன். நிறைய புத்தகங்கள் நான் படித்து கொண்டே இருக்கிறேன். ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். புத்தகம் படிப்பது எனக்கு பிடிச்ச விஷயம். டெய்லி 1/2 மணி நேரமாக நான் படிப்பேன். என்னோட பாத்ரூம்லேயும் ஒரு புக் வச்சிருக்கேன். என்னோட படுக்கையிலையும் நான் தலைமை பக்கத்தில் ஒரு புக் வச்சிருப்பேன். தூக்கம் போயிட்டா முடிஞ்சு 1/2 மணி நேரம் படிப்பேன். 1 மணி நேரம் படிப்பேன். நல்லா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தூங்கலாம், நல்லா தூங்கலாம். பட் 1/2 மணி நேரத்தை சும்மா படுத்து கிடக்க ஒரு 4 பாயிண்ட் படிக்கும். பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல நோட் புக் கூட எழுதி வச்சு பாயிண்ட்ஸ் லைட்டை போட்டு வந்து பாயிண்ட்ஸ் எழுதிடுவேன். ரொம்ப அட்டகாசமான பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஐ ஹவ் மோர் தென் 850 புக்ஸ் இன் மை பர்சனல் லைப்ரரி. அது எனக்கு பிடிச்சது, நான் படிச்சுட்டு இருக்க வர விஷயம். இது தவிர நான் வந்து படித்த புத்தகத்திலிருந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுத்து நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருடங்களா நான் போட்டுட்டு இருக்கிறேன். நாலேஜ் ஷேரிங்ல ரொம்ப அட்டகாசமான பாயிண்ட்ஸ் நான் போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு பிடிச்சது, நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கலாம், யூஸ் பண்ற பண்ணல. நான் கொடுக்குறேனாங்கிறது எனக்கு உங்களுக்கு கேள்வி. கொடுக்குறேன், உனக்கு தெரிஞ்சிருக்கல, ஷேர் பண்ணேன் அப்படின்னு மனசு சொல்லும், நான் ஷேர் பண்றேன். அது எடுத்துக்காங்களா, அப்ளை பண்றாங்க, அது அவங்களோட விருப்பம், அவங்க ஆட்டிடியூடு. அதை வந்து புத்தகத்துல இருந்து 8 பாயிண்ட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போட ஆரம்பிச்சேன். அது வந்து நிறையவே நான் நானாக போட்டது கிட்டத்தட்ட ஒரு 200 புத்தகங்கள் மேலே நான் போட்டிருப்பேன். அது பிறகு இப்போ இன்டர்நெட்ல நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. தேடினால் கிடைக்கிறது. டைட்டில் மட்டும் கிடைச்சா எனக்கு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுத்துருவேன். அதை எடுத்து போட ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக போடலாம்னா அது வாட்ஸ்அப் குழு தாங்காது, லோடு தாங்காது. ஸோ ஸ்டார்டட் டெலகிராம் சேனல் புக் லவர்ஸ் கிளப்னு ஆரம்பிச்சு அதில் சில புத்தகங்கள்ல இருந்து 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த புக்குன்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும்
75 புத்தகங்களிலிருந்து மணிமணியான கருத்துக்களை போட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வச்சிருக்கேன். பிகாஸ் ஐ இன்வெஸ்டட் லாட் ஆஃப் டைம் ஓவர் இட். நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தினசரி பேஸில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் 5 நாள் உட்காந்து நான் பண்ணுறேன். 3 புக் 5 புக் 10 புக் ஏற்றிட்டு இருக்கிறேன். தமிழ் சேனலே அமைச்சிருக்கேன். தமிழில் ஒரு 70 புக் 60 புக் 70 புக் கிட்ட ஏற்றிருக்கிறேன். ஸோ 2 சேனலே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புக்கு வாங்க வேண்டாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அந்த புக்கில் இருக்கிற எசன்ஸ் மட்டும் அதில் கிடைக்கிறது. இப்போ எனிபடிஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பிகம் ஏ லைஃப் மெம்பர். ஒன்லி ஒன் டைம் ஃபீ, $299 ஸ்மால் ஃபீஸ். ஒரு புக்கோட காஸ்ட். பட் யூ கேன் வியூ ஆல் த 1070 புக்ஸ். இதுக்கு மேலே நான் போடுறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான், நோ கம்பல்ஷன். நான் வழிகளை காட்டுறேன், வர்றது உங்களோட பாடம். ரைட்டா? ரைட். இதான் உங்களுடைய அடுத்த 5 நிமிஷம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அபவுட் த செஷன். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த செஷன்? உங்களோட கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம், ஷேர் பண்ணுங்க. உங்கள் சேட்டில் வந்துருக்கவங்க வந்து அங்கே எல்லாரும் நம்பர் போட முடிஞ்சால் போட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிப்பேன். புதுசாக யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பர் போடுங்க. மற்ற எல்லாரும் நம்பர் என்கிட்ட இருக்கிறது. ரைட்டா? ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்னா ஓகே. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸ்டாப் ஷேரிங். ஓகே ரைட். சொல்லுங்க உங்களோட சார் இந்த 3 days ப்ரோக்ராம் சொன்னீங்களா சார்? 8th 9th and 10th. ஆமா, அந்த 3 daysமே வந்து ஹோட்டல் தானே சார்? ஒரே டாபிக். இல்ல 3 days ஹோட்டல் தானே நடத்தக்கூடிய விஷயங்களை 4.5 மணி நேரத்தில் நான் பண்றேன். 3 நாளும் இல்ல சார், அந்த 3 daysமே ஹோட்டல்ல வந்து கண்டக்ட் பண்ணா. இது ஆன்லைன். இது ஆன்லைன். இந்த 3 daysமே. ஆமா, இட் இஸ் ஆன்லைன். ஓகே ஓகே சார். ஓகே சார். ரைட். சைக்காலஜி ஆஃப் மணி 1500 இஸ் ஃபீஸ். பட் 500 rupees டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ 1000 rupeesல உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இது வந்து குரூப் டிஸ்கஷன், குரூப் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கிறது. பே ஃபார் 2, அட்மிஷன் ஃபார் 3. அப்படிங்கிற போது நீங்கள் உங்கள் நண்பர் யாராவது அழைச்சி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து டோட்டலாக 666 தான் வரும். உங்களுக்கு ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 666 தான் வரும். 3 பேர் அட்டன் பண்ணலாம் 2000 கொடுத்து. ரைட்டா? அது பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பணத்திற்காக தான் வாழ்க்கை முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்கள் ப்ரோக்ராமை எப்படி மாற்றுறது என்பதை தெரிந்து கொள்ளணும். ரைட்டா? ரைட். வேற இந்த இன்னைக்குள்ள டாபிக் பற்றி சார் தேங்க்யூ. நிறைய இன்ஃபர்மேட்டிவான செஷன். அது நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. பர்சனல் எனக்கு 2 இது எனக்கு தென்பட்டது. பர்ஸ்பெக்டிவ்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் பற்றி பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி ஒன்று பேசியிருந்தீங்க. அது நல்லா இருந்தது. டு அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் யூ நீட் டு ஹேவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ குட். அது எனக்கு டேக் அவே வந்தது சார். தேங்க்யூ ஃபார் யுவர் செஷன். தேங்க்யூ. Yes, Mr. Sambasivam. Happy to see you. உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாம்பசிவம் லைன்ல இருக்கீங்களா? மற்ற ஒரு நண்பர்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அவினாஷ், ராஜ்பால், 1+ யாரு? சிவகுமார் சாரா? இல்லையா? ரைட். உங்களோட கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் யுவர் தாட்ஸ், ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். நான் பேசுறது சொல்லுங்க சார். சார் சாம்பசிவம் சொல்லுங்க. சாம்பசிவம். எஸ் சாம்பசிவம் சொல்லுங்க சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய். நான் ஒரு வில்லேஜ் இருக்கேன் இப்போ காஞ்சிபுரத்துல 12 வருஷமா. ஓகே அப்படியா? சந்தோஷம். ரைட். குட். மீட் பண்ணுவோம். எக்ஸலன்ட். வி ஆர் வெயிட்டிங். அண்ட் அந்த ஜொகாரி வண்டியில ஒரு சின்ன டவுட் இருந்தது எனக்கு. அந்த கடைசியில சொன்னீங்களே அன்னோன் செல்ஃப்ங்கிறது, ஆமா, அது வந்து அந்த விட்டு போற விஷயம் இல்ல, அது ரொம்ப சீரியஸ் மேட்டர். அன்னோன் செல்ஃப் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். இல்ல, நம்மளுடைய ட்ரெஷர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்காம போயிருக்கிறோம். அது நமக்கும் தெரியல, மத்தவங்களுக்கும் தெரியல. அது உறவுகள் விஷயத்துல பாதிக்காது. ரைட். மற்றபடி அது வந்து அந்த பிளாக் வந்து அந்த ஒரு பாக்ஸ் வந்து ரொம்ப நம்மளுடைய டேஞ்சரஸ். ட்ரெஷர்ஸை கண்டுபிடிக்கும்போது சக்சஸ் பத்தி பேசும்போது சொல்வேன். ரைட். உங்களுடைய பொக்கிஷ பெட்டியை திறக்காமலே இருந்து அதை யூஸ் பண்ணலான்னு எப்படின்னா, கண்டுபிடிச்சா நான் லோடரோனா பேசுற ஆளு, நிறைய தகவல் தேடுற ஆளு. இந்த 2 என்ன பொக்கிஷம். இந்த 2 பொக்கிஷம் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ட்ரைனிங் ஃபீல்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. அந்த ஜொகார்மெண்ட் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நிறைய விஷயத்துக்கு அது அந்த பாக்ஸ் யூஸ் ஆகுது. எல்லா விஷயத்துக்கும் அழகா யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம்ல நிறைய பேசுவேன். நமக்கு இது ரொம்ப கிறிஸ்பா முடிக்க வேண்டியிருக்கு. நிறைய கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரொம்ப 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 பிரமாதம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. மொத்தம் 9 டாபிக்ல இது வந்து 4வது டாபிக். ஸோ வார வெள்ளிக்கிழமை நான் பகல்ல. காட் பிளஸ் யூ சண்முக சுந்தரம் சார். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம் சார். கண்டிப்பா. ரைட். ஐ அம் வெயிட்டிங். ஷூர். ரைட் சார். இந்த பாக்ஸ் என்ன சார் பேர் சொன்னீங்க? ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி இருக்கு. அது ஜோஹரி, JOHARI.
பியூட்டிஃபுல். அது ஒரு லேர்ன். அதை வச்சு நீங்க 2 மணி நேரம் பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜோ சார், ரியலி JOE அப்படின்னு ஒரு ஆளும் ஹாரிஸ் அப்படிங்கிற ஆளும் 2 பேரும் இணைந்து கண்டுபிடிச்ச ஒரு சார்ட். நம்ம கூட நம்ம லைஃப் அனலைஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சார்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாருக்கும் அப்ளை ஆகணும், நமக்கும் அப்ளை ஆகணும். ஒரு 4 பாக்ஸா இருக்கணும், 8 பாக்ஸா ஒரு மேட்ரிக்ஸ் போடுங்க, 10 பாக்ஸா மேட்ரிக்ஸ் போடுங்க. அப்படியே இந்த லைஃப் அப்புறம் அந்த 10 பாக்ஸ்ல போனதெல்லாம் கொண்டு வாங்க. இட் பி ஃபேமஸ் தட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் இட். அவ்வளவுதான். ரைட்டா? நம்ம படிக்கிற கரெக்ட் சார். விஷயம் அப்படியே தொகுத்து கரெக்டா கொடுக்கணும். அவ்வளவுதான். படிக்கிற விஷயம் தேங்க்யூ சார். கொடுக்குறீங்க, அவங்க வேவ் லென்த் இந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம், இந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம், இந்த ஆடியன்ஸ் எப்படி கொடுக்கலாம். நான் எல்லா விதமான ஆடியன்ஸ் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு. ரைட்டா? குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனந்த் சார், ஆனந்த் சார் லைன்ல இருக்கீங்களா? ராஜ்பால், அவினாஷ் சார் ஷேர் பண்றது உங்களோட கருத்துக்கு ஷேர் பண்ணுங்க சார். ராஜகோபாலன் சார். எஸ் சார். கார்த்திக் ராஜகோபால் சொல்லுங்க சார். சார், ஆஸ் யூஷுவல் இந்த லிசனிங் அபிலிட்டி ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அண்ட் இதில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப எம்பசிஸ் நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது சார். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனும் வருங்கால ஜென்ரேஷனும் இது ரெண்டுத்துக்கும் பெரிய பிரச்சனையே இந்த டே பை டே லிசனிங் ஸ்கில்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. எவ்ரிபடி இஸ் டாமினேட்டிங் ஈச் அதர். அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் லிசனிங் டு அதர்ஸ் பாயிண்ட், தே ஆர் திங்கிங் ஹவு டு கவுண்டர் த ஸ்டேட்மெண்ட். இதுதான் நடந்துட்டு இருக்கு சார். பட் இதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது என் மனசுக்கு ரொம்ப it is hitting the head with a hammer for everyone. Right. And all the best sir. Thank you for it. It is a silent revolution sir. Right. கவுண்டர் பண்ணீங்கன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அடுத்தவங்க லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஆன்சர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அப்போ லிசனிங் கட் ஆயிடும். கரெக்ட். இப்போ வந்து காம்படிஷன் தான் சார், கான்வர்சேஷனே இல்லை சார். So we can't compete and win everyone in the world. It's not our point also. அவ்வளவுதான். அடுத்தவங்களை வின் பண்றதுங்கிறது நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டா திருப்தியே கிடைக்காத விஷயம். ரோட்ல போகும்போது முன்னாடி போற ஒரு பைக்கை வின் பண்ணணும்னு நினைக்கிறோம், வின் பண்ணிட்டீங்க. இது முன்னாடி ஒரு 1000 வண்டி போயிட்டு தான் இருக்கும். You cannot overtake all the vehicles going in front of you. That is not our target. Right? That is not our goal. Right? Thank you sir. All the best. மீண்டும் அடுத்த டாபிக்ல சந்திப்போம். அடுத்த டாபிக் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் நமக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறோம். ட்ரைனிங் வந்த பிறகு தெரியும். உண்மையிலேயே ஃபுல்லாக தெரியுமா இன்னும் கற்றுக்க வேண்டியிருக்காங்க. ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். காட் பிளஸ். தேங்க்யூ சார்.